வெல்கம் டு நம்ம யாத்திரியின் சிறப்பு பட்டிமன்றம். இந்த விழாவை நடத்துகிற நம்ம யாத்திரியை பற்றி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம யாத்திரினா ஒரு ஆப், அதில் ஆட்டோ அண்ட் கேப் புக் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யாத்திரி அது மட்டும் கிடையாது. நம்ம யாத்திரியோட கனவு எப்படி அதில் பயணிக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப எளிமையாக போகிறாங்களோ, அதே மாதிரி அதோட முக்கிய பங்களிப்பாளர்களான ஓட்டுநர் சமூகமும் அவங்க வாழ்க்கையின் வளர்ச்சி பாதையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போகணுன்ற கனவை வச்சு உருவானது தான் இந்த நம்ம யாத்திரை. மொபிலிட்டி ஆப்ஸில் முதல்ல 0 கமிஷன் கொண்டு வந்தோம். டைரக்ட் டு டிரைவர்ஸ் பேமெண்ட் கொண்டு வந்தோம். ஓட்டுநர் தோழர்கள் குடும்பங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தோம். நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுத்த ஓட்டுநர்களோட குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்தோம். பேசஞ்சர்ஸுமே நம்ம யாத்திரையில் பயணித்தா எக்ஸ்ட்ரா கேட்காத டிரைவர்ஸ் இருப்பாங்கன்னு உறுதியும் கொடுத்தோம். எங்கள் பலம் எங்கள் கூட பயணிக்கிற மக்களும் எங்களோட டிரைவர்ஸ் 2 பேருமேனு நம்பினோம். இன்றைக்கி சென்னையோட ஒரு ஃபேவரட் ஆப்பாக உருவாகிட்டு இருக்கோம். சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம யாத்திரி டெக்னாலஜி வழியாக மக்களுக்கு சிறந்த பயன்பாட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் கால் அப்பான் மிஸ்டர் பாலா, அவர் க்ரோத் டைரக்டர் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். திரு ஐ ஜெயக்குமார் IRTS மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் கும்தா அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் வரவேற்கிறோம். இந்த விழா நடக்க நீங்கள் ஒரு முக்கிய காரணம். திருமதி மீரா நாகராஜன் அவர்களை நம்ம யாத்திரியின் சிறப்பு பட்டிமன்ற விழாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் வரவேற்கிறோம். இத்தனை வருஷத்தில் எவ்வளோ கல்யாணம் நடக்க ஒரு முக்கிய காரணமாக இருந்த திரு கல்யாணமானை மோகன் அவர்களை நம்ம யாத்திரியின் சிறப்பு பட்டிமன்ற விழாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் வரவேற்கிறோம். போக்குவரத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்குது. முக்கியமாக நகரத்தில். கும்டான்னா நிறைய பேருக்கு தெரியாது. சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி போக்குவரத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைவர். அந்த அளவுக்கு ஒரு ஹையர் லெவல் லீடர்ஷிப்பை வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த அமைப்பு மெட்ரோ, பஸ்ஸு, ரயில்வே, கார்பரேஷன்ஸ், ஆல் அர்பன் லோக்கல் பாடி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஃப்யூச்சர் பிளான் பண்ணக்கூடிய, கைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இது. இந்த அதிகார அமைப்பு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. முதன்மை குறிக்கோளே பொது போக்குவரத்து மற்றும் வாடகை போக்குவரத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுபோக ஒரே டிக்கெட்டில் எல்லா மோட்லேயும் பயணிக்கக்கூடிய மொபைல் பேஸ்டு QR கோடு செயலி இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். அந்த செயலி எங்கள் சார்பாக அதை அந்த செயலியை உருவாக்குறது நம்ம யாத்திரை குரூப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணக்கூடிய சூப்பர் ஆப். தட் இஸ் ஒரே பேமெண்ட், ஒரு QR கோடு, நீங்கள் எல்லா மோடலையும் பயணிக்கலாம். இதனுடைய பங்கு இந்த பட்டிமன்றம் வாயிலாக போய் சேரும் நான் நம்புகிறேன். இதனை முன்னெடுத்த நம்ம யாத்திரை குரூப்புக்கும் மற்றும் அனைவருக்கும் அரசு சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம யாத்திரி எனும் புதிய செயலியின் மூலமாக சென்னை நகரின் போக்குவரத்தை எளிமையாக்கவும் இனிமையாக்கவும் முயன்று கொண்டு இருக்கின்ற இந்த நிறுவனத்தின் அதிகாரி திருமிகு பாலா அவர்களே, சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி எனும் அமைப்பின் சார்பிலே எங்களையெல்லாம் வரவேற்று தங்கள் செயல் திட்டங்களை எடுத்துரைத்த அருமைக்குரிய திருமிகு ஜெயக்குமார் ஐயா அவர்களே, நம்ம யாத்திரி குடும்பத்தை சார்ந்த ஓட்டுநர்களே, அதிகாரிகளே, பொறுப்பாளர்களே, மேடையை அலங்கரிக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை முழுமையாக வடிவமைத்து ஒலி ஒளிப்பதிவு வரை அத்தனையையும் முன்னின்று நடத்துகிற பெருமைக்குரிய கல்யாண மாலை திருமதி மீரா நாகராஜன் அவர்களே,
தன்னுடைய வருகையால் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கின்ற எங்கள் அனைவருக்கும் முன்னோடியாக, தகப்பனாக, ஆலோசகராக, வழிகாட்டியாக, வாழ்த்துபவராக இருக்கின்ற கல்யாண மாலை திருமிகு மோகன் ஐயா அவர்களே, இந்த பரபரப்பான சென்னையிலும் இந்த போக்குவரத்து நெரிசலிலும் சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். போக்குவரத்து இல்லாமல் வாழ்க்கை இல்லை. மனிதன் தன் வாழ்வின் பெரும் பகுதியை பயணத்திலேயே செலவழிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை மாநகரம் 1639 அப்போ தான் தொடங்கப்பட்டது. 2939 தான் சென்னை உருவானதுன்னு சொல்கிறாங்க. சர் ஃப்ரான்சிஸ் டே அவர் தான் இந்த ஊரை உருவாக்கி இருக்கிறார். தனித்தனி ஊர்களாக இருந்தது ஒன்று சேர்ந்து சென்னை ஆயிருக்கு. 1923க்கு முன்னாடி டி நகர்னு ஒன்றும் கிடையாதான். சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு ஒரு ரயில் பாதை போட்டிருக்கிறாங்க. அது போட்ட பிறகு தான் மாம்பலம்னு ஒரு ஸ்டேஷன் வந்ததான். அது 1911. அது வந்த பிறகு தான் அந்த பகுதியில் மக்கள் குடியேறி இருக்கிறாங்க. இது இப்போ இருக்கிறது மிகப்பெரிய ஏரியாக இருந்ததாம். அதுக்கு மயிலாப்பூர் குளம்னு பேரா. ஒரு பெரிய குளமாக இருந்ததை முதல்ல திட்டமிட்டு ஒரு நகர்ப்புறமாக மாற்றிய பகுதியே சென்னையில் டி நகர் தான். இந்த பகுதியை தான் மாற்றிருக்காங்க. அதில் ஒரு பூங்கா வேணும்னு சொல்லி அவங்க உருவாக்குனதான் பனகல் பார்க். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுருக்குறாங்க. அதில் வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த ஏரியில் மிக ஆழமான பகுதின்னு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் எதுனா வாணி மகால் இருக்கிற இடம் தான். அந்த பள்ளத்தில் உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம பரபரப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 100 ஆண்டுகளில் என்ன மாற்றம் பாருங்க. 1923, 25, 2025 சென்னை எங்கே போயிடுது? தர்மமிகு சென்னை அப்படின்னு இந்த ஊரை சொன்னார் வள்ளல் பெருமான். வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் சென்னைன்னு சொன்னாங்க. விரிந்து கொண்டே போகிற நகரம். லண்டனுக்கு அடுத்தபடியாக பெரிய மாநகராட்சியானது இதுதான். சென்னை பறந்து விரிந்து இருக்கிறது, பரபரப்பாக இருக்கிறது. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகணும்னா நொந்து போகிறோம். சென்னையில் கட்டப்பட்ட முதல் ஃப்ளைஓவர் அண்ணா மேம்பாலம் 1973 கட்டப்பட்டது. அதில் வேடிக்கை என்னென்னா 1948 அதை பற்றி திட்டம் போட்டிருக்காங்க. கடைசியில் 70களில் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஒரு பாலம் வேணும்னு சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த ஜெமினி ரவுண்டானாவை 1 மணி நேரத்தில் 1970 5000 வாகனம் கடந்து போச்சான் 1 மணி நேரத்தில். எப்போ? 70. இப்போ இன்றைக்கி நீங்கள் உட்காந்து கவுண்ட் பண்ணிங்கன்னு வைங்க, கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகிடும். அவ்வளவு வாகனம் வருது போகுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த சென்னை, சென்னையின் ஒவ்வொரு இடமும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். பரபரப்பான இந்த சென்னையில் நாம் தினம் பயணிக்கிறோம். பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம். சார் இப்போ புதுசாக ஒரு செயலி அது வந்தால் நீங்கள் எதில் வேணாலும் போகலாம்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வந்தால் நல்லது தான். பஸ்ஸு வரமாட்டேங்குது, வந்தாலும் இடம் கிடைக்க மாட்டேங்குது, அது ஒரு நெருக்கடி இருக்குது. ரயிலில் ஏறணும்னா உள்ளே இடிச்சிக்கிட்டு போக வேண்டியிருக்கு. மெட்ரோ புதுசாக தோண்டிக்கிட்டு இருக்காங்க பூமிக்கு அடியில். என்னைக்கு தோண்டி முடிப்பான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்து ரோடுகள் குறுகி கிடக்கிற ஒரு ஊரில் தினசரி பயணம் என்பது பிரம்ம பிரயத்தனம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா? சில நேரங்களில் இந்த ஏர்போர்ட்டில் மதுரையிலேருந்து வந்து சென்னையில் இறங்கிடுவேன். ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு விமானம் வந்து இறக்கி விட்டுருது. இந்த ஏர்போர்ட்டில் இருந்து மயிலாப்பூர் வர்றதுக்கு திரும்ப மதுரைக்கே போயிடலாம்னு தோணும். ஒரு 10 அடிக்கு ஒரு சிக்னல் இருக்குது. அதுவும் அது இதய வடிவில் இயங்குது, ரெட் கலர். எனக்கு தெரிய சென்னையில் ஒரு 300லேருந்து 400 சிக்னல் இருக்குன்றாங்க சென்னைக்குள்ளே. இத்தனையும் சேர்ந்து நம்மளை பாடாப்படுத்தி நொந்து போகிறோமையா சென்னையை சுற்றி வர்றது. அதனால் எவ்வளவோ இருந்தாலும் பரபரப்பாக இருக்கிறாங்க, யாருமே நிதானமாக இல்லை. நகருக்குள்ளே காலையில் என்னென்ன வாகனம் போகுது பாருங்கள். முதல்ல குப்பை வண்டிகள் போகும், அப்புறம் இந்த காய்கறிகள் ஏற்றிக்கிட்டு ஒன்று போகும், மீன்பாடி வண்டின்னு ஒன்று போகும். அது தவிர பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றிட்டு போகிறது ஸ்கூல் பஸ்ஸஸ்
காலேஜ் பஸ்ஸஸ், சில நிறுவனங்களுக்கு ஆட்களை கொண்டு போகிற வண்டி, இப்போ பெரிய பெரிய கம்பெனியிலலாம் ஆள்களை ஏற்றிட்டு போகிறது வருது. இது தவிர ரெகுலர் மாநகர பஸ், அப்புறம் லாரிகளுக்கு நேரம் கொடுத்துருக்காங்க, அதுவும் அவ்வப்போது நேரத்தை மீறி கவனிக்க வேண்டியவங்களை கவனித்து வந்துடும். தண்ணி கொண்டு வர லாரி இருக்குது, அவருக்கு பிரேக்கும் கிடையாது, ரூலும் கிடையாது, அவர் போகிறதா அவர் செய்கிறதா. தண்ணி அவசரமப்பா. இது தவிர தனிப்பட்ட வாகனங்கள் இருக்குது, நம்ம காரு, நம்ம பைக்கு, இது எல்லாம். இதை தாண்டி இந்த நெருக்கடிக்குள்ளே ஒரு வாகனம் வரும் நொந்து போய், அதுக்கு பேர் தான் ஆம்புலன்ஸ்னு பேர். வழியே இல்லாத இடத்துல வழி கண்டுபிடிச்சி போகிறதுக்கு தான் ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் பெரும் கஷ்டம் என்னென்னா, அந்த ஆம்புலன்ஸ் போகும்போது அது பின்னாடியே 10 பேர் போவோம் பார்த்துருக்கீங்க. இவ்வளவு வாகனங்கள் பெருகி இருக்கிற ஒரு ஊரில், பல லட்சம் வாகனங்கள் பதிவாகி இருக்கிற ஒரு ஊரில் இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. நாங்களும் பல வருஷம் பட்டிமன்றம் பேசியிருக்கோம். நான் முதல் முறையாக போக்குவரத்தை பற்றி பேசுகிறது இந்த அரங்கத்தில் தான். இதுதான் காரணம். இதுதான் டி நகர் ஏரியில் பள்ளமான இடம். சென்னையின் பரபரப்புக்கு பொருத்தமானது சொந்த வாகனம் வைத்திருப்பதே, வாடகை வண்டியில் பயணிப்பதே. போக்குவரத்தை பற்றி யோசிக்க ஒரு பட்டிமன்றம். இந்த ஊரில் நமக்குன்னு ஒரு வண்டி இருக்கியா, எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், யார் தயவும் தேவையில்லை. வண்டியில் போகிறது ஒரு கெத்து தானங்க. ஒரு 2 வீலர் வாங்கின அன்னைக்கு என்ன சந்தோஷப்படுறோம். பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் போய் அவரை ஒரு வணக்கம் போட்டு 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கி டயரில் வச்சு, அது நல்ல நேரம் பார்த்து ஏற்றி இறக்கி அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போகும்போது 2 லட்சம் ரூபா அந்த வண்டி. தெருவில் வந்தால் டிப்பு 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 டிப்புன்னு சவுண்டு கேட்குது. புல்லட்டு, மீசை பெருசாக இருந்தால் தான் புல்லட்டே கொடுப்பாங்க. இல்லைங்க, இதெல்லாம் உண்மைங்க. இப்போது அந்த வண்டியை வாங்கி அதை கொண்டாந்து நிறுத்தின உடனேயே என்ன ஒரு சந்தோஷம்யா, குடும்பத்துக்கே ஒரு சந்தோஷம் தானே. பயிலுக்கு ஏறி முன்னாடி உட்கார்றான். நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, உங்கள் பரம்பரையில் நீங்கள் தான் முதல் கார் வாங்கியிருக்கீங்க. பாடிகார்டு முனீஸ்வரரில் போய் வரிசையாக நிற்கிதா இல்லையா? பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலில் விசேஷ நாட்களில் போய் பாருங்கள், எவ்வளோ வண்டி நிற்கிதுங்க. கவர்னர் அப்போ இருந்தார்ல, வெள்ளைக்கார கவர்னரு, அவருக்கெல்லாம் பாடிகார்டுன்னு மெய்காப்பாளர்கள் இருந்திருக்காங்க. அவங்க இருந்த ஏரியாவில் இருக்கிற கோயில் தான் அந்த பாடிகார்டு முனீஸ்வரராம். இப்போ நாம் நம்ம கார் பாடிகார்டாக அவரை மாற்றிட்டோம். இப்படியெல்லாம் ஆக்கி வண்டிகளை கொண்டாந்து குவிக்கிறோமா இல்லையா? வண்டின்றது ஒரு பெரிய பெருமையா. அது சொந்த வண்டி தான் எந்த ஊருக்கு நல்லது, சென்னைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுக்கு 3 பேர். முதல்ல உட்காந்துருக்காரு பாருங்க, புது மாப்பிள்ளை, வீட்டுக்காரம்மாவோடு வந்திருக்கிறார். தம்பி சிவ சதீஷ் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் பணியாற்றுகிறார் பேராசிரியராக. இந்த வயசில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார், டாக்டரேட் முடிச்சிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, சொந்த வண்டி தாங்க, வாடகைனா என்ன, அது இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறார். அதோடு சேர்ந்து பேசுவதற்கு திருமதி தெய்வானை மணிகண்டன் அவர்கள், அவங்களும் கணவர் குழந்தையோடு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன் சொந்த வண்டியில் வந்தோம். நல்ல பேச்சாளர், ரொம்ப மாணவ பருவத்திலேருந்தே எங்களுக்கு உங்களுக்கு தெரியும். கணினி துறையில் இருந்துக்கிட்டு தமிழில் ஒருவர் சிறப்பாக பேச முடியும் என்றால் அது தெய்வானை தான். நிறைவாக அந்த அணிக்கு திரு மோகனசுந்தரம் அவர்கள். இவர் மேடைகளில் இருப்பார், சின்னத்திரையில் இருப்பார், மைப்பாவாகவும் இருப்பார். நல்ல நகைச்சுவை பேச்சாளர். நேற்று தான் லண்டன்ல இருந்து வந்து இறங்கி இருக்கிறார். லண்டன் குளிர் தாங்காம கொஞ்சம் காய்ச்சலோடு இருக்கிறார். 3 பேர் சேர்ந்து சொந்த வாகனம் தான் பேச தயாரா இருக்காங்க. சொந்த வாகனமா வச்சு பூஜை போடுறது ஆசை இருக்கு, வாங்கிட்டு யார் கஷ்டப்படுறது, வாங்குற வரைக்கும் சந்தோஷங்க, வச்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பக்கம் அனுக்கிரகா அவர்கள் ரொம்ப நல்ல பேச்சாளர். எந்த மேடைக்கு போனாலும் தனித்திறமையோடு உற்சாகமாக பேசக்கூடியவர். அவங்க என்ன சொல்கிறாங்க, வாடகை வண்டி தாங்க பிரச்சனை இல்லை, இந்த நம்ம யாத்திரை மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு ஆப்பில் வந்தால் எவ்வளவு ஊர்களில் இந்த ஆப் பயன்படுது.
நம்ம யாத்திரை இது வரைக்கும் 10 கோடி ட்ரிப்ஸ் நடத்தியிருக்காங்களாம். 10 கோடி. 1.2 கோடி பயனாளிகள் இவர்களால் பயன்பட்டு இருக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. இந்த நம்ம யாத்திரையில் இருக்கக்கூடியவங்க ஏறக்குறைய 6.5 லட்சம் ஓட்டுநர்கள் இந்தியாவின் பல பகுதிகளில். 6.5 லட்சம். 1500 கோடி ஓட்டுநர்களுக்கு வருமானமாக கிடைத்திருக்கிறது இந்த ஆண்டுகளில், சில ஆண்டுகளில். அது எல்லாத்தையும் விட 0 கமிஷனில் இந்த நம்ம யாத்திரை இயங்குகிறது ஓட்டுநர்களின் நன்மைக்காக. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு இவங்க வாங்குகிற மேக்சிமம் அமௌண்ட்டு 25 ரூபான்னு சொல்கிறாங்க. வெறும் 25 ரூபா. மற்ற நிறுவனங்கள் எல்லாம் 25% கமிஷன் வாங்கும்போது நேரடியாக 25 ரூபாயை மட்டும் பெற்றுக்கொண்டு ஒரு ஆப் இயங்குகிறது என்றால் அது நம்ம யாத்திரை. இது மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. இதில் ஒரு வண்டியை பிடிச்சி ஏறி வந்தோமா இறங்கினோமா நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அதுதாங்க வசதி. சொந்த வண்டி பிரச்சனைங்க. வாடகை வாகனத்தில் பயணிப்பது தான் மகிழ்ச்சின்னு சொல்கிறதுக்கு அனுகிரகா. அதோடு சேர்ந்து பேசுவதற்கு தம்பி சேஷாத்ரி. யூடியூப்பில் மிக அதிகம் பார்க்கப்பட்ட பேச்சுகள், அதுவும் கல்யாண மாலையில் அவர் பேசிய சில பேச்சுகள் வரலாற்றில் இடம்பெற்றவை. ரொம்ப நல்ல பிள்ளை, நல்ல பேச்சாளர், கவிஞர். இந்த அணியில் நிறைவாக உலகெங்கும் வாழுகிற தமிழர்களின் மிகவும் ஆதர்சமான பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர். அவங்க பேச்சாளர்னு இப்போ சொல்கிறது தப்பு. சிறந்த நடுவர். சன் தொலைக்காட்சியின் 32 ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் நடுவரை அவர்கள் பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்க வைத்திருக்கிறார்கள். 6 பேர் தயாராக இருக்காங்க. நீங்களும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் கட்சி கூட்டம் அல்ல. என்ன செய்தாலும் என் தலைவன் செய்வது சரி என்று சொல்வதற்கு இது கட்சி கூட்டம் அல்ல. இது பட்டிமன்றம். இதில் என்ன நன்மை, என்ன நெருக்கடின்னு இவங்க சொல்லுவாங்க. இதில் என்ன நன்மை, இதில் என்ன நெருக்கடின்னு இவங்க சொல்லுவாங்க. இரண்டுக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இப்போதைக்கு நம்ம யாத்திரை வழங்குகிற இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. பரபரப்பு அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அலைக்கழிப்பு, கொந்தளிப்பு, கட்டுக்கடங்காமல் இருத்தல், நெருக்கடியை உணர்தல், இதெல்லாம் பரபரப்புன்ற சொல்லு. அத்தனைக்கும் பாத்தியமான சென்னைக்கு எது பொருத்தமானது? சொந்த வாகனம் வைத்திருப்பதே என்று சொல்ல வருகிறார் அருமைக்குரிய தம்பி சிவ சதீஷ்குமார் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. நாவீறு படைத்த நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர்கள் அமைந்திருக்கக்கூடிய அவைக்கும் நம்ம யாத்திரையில பயணிக்க போகிற அத்தனை பயணிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே நடுவர் ஐயா தொடங்கும் போது சென்னையில் போக்குவரத்தில் பயணிப்பது அப்படிங்கிறது பிரம்ம பெயர்த்தனம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். அந்த பிரம்ம பெயர்த்தனத்தை சரியாக பண்ணுவதற்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம யாத்திரை. ஏன்னு கேட்டால் அதுதான் தெய்வீக பெயருடன் தொடங்கி இருக்கிறது. தெய்வீகத்தில் தொடங்கினதால நான் தெய்வத்திலேருந்தே தொடங்குறேன். நம்ம ஊரில் எத்தனை கடவுள் இருக்குது. முருகன் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, அம்பாள் இருக்காங்க, சுவாமி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே சொந்த வாகனம் தான் வச்சுருக்காங்க. யாருமே வாடகை வாகனத்தில் போகல. இது ஏதோ மண்டபத்தில் யாரோ சொன்ன மாதிரி இருக்கு. இல்லைங்க, கடவுளுக்கே தெரியுது கம்ஃபர்டபுளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வரதுக்கு சொந்த வாகனம் தான் பொருத்தம்னு. ஆனால் இந்த 3 பேர்த்துக்கு தான் தெரியல. என்ன பண்ண முடியும்? சொந்த வாகனம் வச்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கெத்துங்க. அதுவும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு. அது உங்களுக்கு 3 பேருக்கு தெரியாது, அது வேற. நீங்கள் 3 பேர் யங்ஸ்டர்ஸ்? ஆமாங்க. இல்லைங்க, இப்போ சென்னையில் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே மாவட்டத்தில் இருக்காங்க. அதிலும் 4 மாவட்டத்திற்கு தகுந்தாற் போல இளைஞர்களே இருக்காங்க. ஏன்னா ஐடி ஃபீல்டுக்கு வர்றாங்க, படிக்க வர்றாங்க, சினிமாவுக்கு வர்றாங்க, எல்லாம் இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அத்தனை இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த கனவு என்னன்னு கேட்டால் ஒரு பைக் வாங்குவது. ஏன்னா அது ஒரு கெத்துங்க. 1.25 லட்ச ரூபா பைக்கில் 180cc பிடிச்ச மாதிரி ஹார்ன் வச்சுக்கிட்டு இவனும் கையில் டேட்டோ போட்டிருப்பான், வண்டிக்கும் டேட்டோ போட்டிருப்பான். ஒரு 4 கிலோவில் ஒரு ஹெல்மெட் வாங்கி அப்படி கெத்தா வந்து இறங்குறது தான் ஒரு சிறப்பு. எவ்வளோ கிலோவில்? 4 கிலோ. ஏன்னு கேட்டால் என்னோட வெயிட்டுக்கு அந்த ஹெல்மெட் போட்டால் தான் காற்றுல பறக்காமல் போக முடியுது. சென்னை லைஃப்பில் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகணும்னா 2
அப்ளிகேஷன்ஸ் வைப்பாங்க. என்ன தெரியுங்களா? நம்பர் 1 சொந்த வீடு இருக்கா, இல்லை சொந்தமாக கார் இருக்கா. சொந்த கார் இருக்காங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சொந்த கார் இருக்கா கேட்குறாங்களா இல்லையாங்க? சொந்த கார் இருந்தால் வரமாட்டாங்க. அப்போ கொஞ்சம் காசியாக இருக்குது. சொந்த வீடு வாங்குறது கஷ்டம், சொந்த கார் வாங்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்குவோம். அந்த கார் வாங்குறது ஒரு பெரிய கெத்து இருக்குங்க. ஏன்னு கேட்டால் அந்த சொந்த வாகனத்தில் போய் இறங்குறது இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய கெத்து. நம்ம போகும்போது, அது நம்ம மாமனார் வீட்டுக்கு போகும்போது மாமனார் வெளியே காத்துக்கிட்டு இருப்பார். இதே வாடகைக்காரர் தான் வர்றேன் போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த என்ட்ரிங்கிறது ஒரு பெரிய கெத்தாக இருக்குங்க. அதனால சரி, அரேஞ்சு மேரேஜுக்கு தான் சொந்த கார் வேணும், சொந்த வீடு வேணும். லவ் மேரேஜுக்காவதுன்னு பார்த்தா அதுக்கும் சொந்த பைக் தேவைப்படுது. நீங்கள் சாதாரணமாக போய் பாருங்க, ஒரு பொண்ணு நம்மளை பார்க்காது, அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். இதே ஒரு பைக்கில் போய் பாருங்க, RAC ஆயிரும். சொந்தமாக கார் வாங்கி பாருங்க, கன்ஃபார்ம் ஆகிடும். அடிக்கடி ட்ரெயினில் போகிறீங்களோ? இல்லைங்க, இன்னொன்று சொல்லணும்னு கேட்டால், அந்த பைக் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்கணும், அவங்க 3rd ஃப்ளோரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தானே குனிய முடியும். உண்மையிலேங்க, சென்னை பரபரப்பில் சின்ன சின்ன சந்துக்கு தான் இருக்கும். சைக்கிள் கேப்பில் பைக்கில் பூந்து போயிடும். அது பெரிய சிறப்புங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொந்த பைக்கு சொந்த காரில் போகிறவங்க தான் உண்மையாக டிராஃபிக் ரூல்ஸை பின்பற்றுவாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே ரெட் லைட் போட்டிருக்கோம். ரெட் லைட் எரியும் பார்த்துருக்கீங்களா? எரியும் போது அதுக்குள்ளே ஒரு ஹார்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஹார்ட் என்ன தெரியுமா? அந்த ஹார்ட் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் சைடு மிரரில் பார்க்குறோம். ஏன்னா எங்களுடைய காதலி வந்துகிட்டு இருக்காங்க, அப்போ சரியாக போகணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகாத பசங்க நினைப்போம். இதே கல்யாணம் ஆனவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு மஞ்சள் கோட்டை பார்த்தா மஞ்சள் போர்டுக்காரருக்கெல்லாம் அது மஞ்சள் கோடாகத்தான் தெரியும். எங்களுக்கு எங்களுடைய மனைவி கழுத்திலே கட்டப்பட்ட மஞ்சள் கயிறாக தெரியும். அதனால டிராஃபிக் ரூல்ஸை சரியாக பின்பற்றுவோம். அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரில் நம்ம மாமனார் வீட்டுக்கு போய் இறங்கும் போது எல்லாருமே நம்ம காரை பார்ப்பாங்க. அதுவும் மச்சினம் பார்ப்பான். அவன் வாங்கி தந்துருக்க மாட்டான். ஆனால் பாரு மாமா இப்படி வந்திருக்காரு, அந்த டைமில் இந்த கண்ணாலேயே பேசுவோம் மனைவி கிட்ட. பார்த்தியா எப்படி கெத்தாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி பேசுறதுல ஒரு பெரிய கெத்து. இது கண்ணாலேயே பேசக்கூடிய தன்மை, இது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தான் தெரியும். அதையும் தாண்டி அந்த காரை விட்டு இறங்கி கெத்தா ஸ்டைலா மாசா உள்ளே போய் கால் மேலே கால் போட்டு உட்கார்ற கெத்தை வாடகை வண்டி தரவே தராது. மாமனார் அப்பவே நினைப்பார், மாப்பிள்ளை இந்த காரில் வந்திருக்காரு, ஆடி நோம்பிக்கு கண்டிப்பாக ஒரு ஆடி கார் வாங்கி தரலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்பார். இது இப்போ நீங்கள் நினைக்கிறதா இல்லை வீட்டுக்கு? நீங்கள் ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சுக்குங்க. இப்போவே ஆடி கார் கேட்குறீங்க இல்லையா? இது ஆடி தள்ளுபடியில் தான். எனக்காக இல்லை நடுவர் அவர்களே, ஆடி கார் வாங்கி கொடுத்தா அவங்க மகள் ஆடாமல் போகலாம். இதே வாடகை காரில் போய் பாருங்க, இவருக்கு கார் வாங்கி தரலாமா, முதல்ல அவருக்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேளுப்பா முதல்ல அப்படின்னு சொல்லி நம்முடைய மரியாதையுடன் தொடர்புடையது சொந்த வாகனம் என்பது. வாடகை வாகனம் அப்படி இல்லைங்க. இது சென்னை பரபரப்புன்னு சொல்றீங்களே, சென்னை பரபரப்புல வாடகை வாகனத்தில் போறதான் பெரிய பரபரப்பு. ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், புக் பண்ணா ஒவ்வொரு அப்ளிகேஷன்ல போடுறோம், அது சுத்திக்கிட்டே இருக்கும். 10 நிமிஷம் ஆகும். வர்றதுக்கு வெயிட் பண்றதுக்கு 10 நிமிஷம் இருக்கு, ஆனால் 20 நிமிஷம் ஆகும். கரெக்டா நம்ம தெருவுக்கு அடுத்த தெருவில் போய் நிற்பாங்க. அவங்களுக்கு வழிகாட்டி 40 நிமிஷம் ஆயிரும். நம்ம போற இடத்துக்கே 30 நிமிஷம் தான், ஆனால் அவங்க வர்றதுக்கே 40 நிமிஷம் ஆயிரும். அதனால என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஊர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊமையனுக்கு உணர்வாயம் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், சொந்த வண்டியில் போயிட வேண்டியதானே, எங்கே வேணாலும் போகலாம். இப்போ வாடகை வாகனத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்புறம் அதையும் தாண்டி டிரைவரோட வைப் அப்படின்னுங்கிறது நமக்கு கனெக்ட் ஆகணும். வைப்னா அலைவரிசை, நம்மளுடைய வண்டி குலுங்குறது. நம்ம சஷ்டி அன்னைக்கு பாம்பன் சாமி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சஷ்டியை நோக்க சரவண பவனார்னு பாட்டு கேட்கலான்னு நினைப்போம். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சில் ஆரோ அப்படின்னு அவர் பாட்டு போட்டுருப்பார். அது வைப்பு வேற விதமாக இருக்கும், நம்மளுக்கு போக முடியாது. அப்போ நம்மளுடைய மனத்திற்கு தகுந்தாற் போல அவர்கள் வருவார்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சந்தேகம் தான். அதையும் தாண்டி நடுவர் அவர்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, மதுரையிலிருந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினேன், மயிலாப்பூர் வரதை நினைச்சா திரும்பி ஊருக்கே போயிடலாம், வாடகை வாரில் காரில் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, சொந்த காரனா நீங்க எங்க வந்து இறங்குறீங்களோ அந்த இடத்துல வந்து பிக் பண்ணுவாங்க. சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல வாடகை காருக்கு என்று ஒரு மரியாதை, சொந்த காருக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது. அதனால் நடுவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நான் உங்களுக்கு மகனை போல் இருக்கிறேன். சென்னையிலே ஒரு சொந்தமாக கார் வாங்கி உங்களுக்கு இங்கே நிறுத்துவதற்கு இடமில்லை என்றால் என்னிடத்தில் தந்து விடுங்கள், நீங்கள் வரும்போது சொல்லுங்கள், நான் வந்து உங்களை பிக்கப் செய்து கொள்கிறேன் என்பதை. நீங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் கார் வாங்கி கொடுக்குறேன், என்ன கொடுமையாக இருக்குது. இது மாதிரி எவ்வளவோ நல்லது சொந்த வாகனத்தில் இருக்குது, வாடகை வாகனத்தில் அதெல்லாம் கிடையாதுங்க. அதையும் தாண்டி இந்த வாடகை வாகனத்தில் போகும்போது 3+1 அப்படின்னு சொல்லி பின்னாடி 3 பேர் என்ன மாதிரி உட்காந்து இருந்தால் 4 பேரும் கூட உட்காரலாம். ஆனால் சொந்த காருன்னு வச்சுக்கோங்களேன், அடி அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரன் பேத்தி. நம்ம சில வீட்டில்
நாயை குழந்தை மாதிரி வளர்த்துவாங்க. அப்படி நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பெட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஈஸியாக வரைக்கும் போயிட்டு வரலாம், எங்கேயா சுற்றிட்டு வரலாம், இல்லை பீச்சுக்கு போகலாம், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபெசிலிட்டி வாடகை காரில் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. 4 பேருக்கு மேலே ஏற விட மாட்டாங்க. ஆனால் நம்ம சொந்த காரில் பாருங்க, இந்த யாரடி மோகினி படத்தில் தனுஷ் ஏற்றிக்கிட்டு எல்லாரும் புடவை கடைக்கு போவாங்க பாருங்க, அந்த மாதிரி போக முடியும். அது எவ்வளவு குதூகலம் தெரியுமா? நம்ம வாடகை கார் எடுக்கணும்னு வச்சுங்களேன், தினமும் நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கும், 400 ரூபா கொடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுங்களேன், மாதம் 12,000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். அதே 12,000 ரூபாயை இஎம்ஐயில் ஒரு கார் வாங்கி பாருங்க, 5 வருஷத்துல காரும் சொந்தமாயிரும், ஈஸியாக நம்ம நினைச்ச நேரத்தில் எடுத்துகிட்டு போக முடியும்ல. அதே ஃபெசிலிட்டி வாடகை காரில் இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக இருக்கு. 12,000 ரூபாய் இஎம்ஐயில் என்ன கார் கிடைக்கும்? இருக்குங்க, 4 லட்ச ரூபாய்க்கு கூட கார். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், சொந்த கார் வாங்குங்க, 2 மாதம் இஎம்ஐ கட்டா முடுங்க, வந்து எடுத்துகிட்டு போகிற மறுபடியும் இன்னொரு டைம் புக் பண்ணி வாங்க. புது ஐடியா இருக்கு. அதையும் தாண்டிங்க, எங்களுடைய மைண்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். என் வீட்டில் விஆர் மால் இருப்பேன், உடனே மதுரை வாயில் வீட்டுக்கு போகலான்னு கார் புக் பண்ணியிருப்பேன், திடீர்னு புத்தி பேதழிச்சு போயிடும். அனுகருக்கா ஃபோன் பண்ணுவாங்க, நான் வந்து அக்ஷயத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஓ அவங்கள்ட்ட போனால் ஓசியில் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அக்ஷயத்துக்கு அண்ணா நகர் அக்ஷயத்துக்கு போகலான்னு நினச்சா கார் டிரைவர் கேட்க மாட்டார். அந்த நம்ம கார் வரும், ஆனால் வாடகை கார் வரும், ஆனால் வராது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம காராக இருந்தால் ஏசியை அதிகப்படுத்தலாம், குறைச்சி வைக்கலாம். பாட்டு இருந்தால் பாட்டு அதிகம் சவுண்ட் அதிகமாக வைக்கலாம், குறைச்சி வைக்கலாம், சத்தம் போடலாம், சண்டை போடலாம், என்ன வேண்டாம் பண்ணலாம் சொந்த காரில். வாடகை காரில் அந்த எந்த இதுவும் இருக்காது. நாம் அமைதியாக அப்படியே தியானம் பண்ணுறதுக்கு, யோகா குரு உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, அவர் தியானம் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி அமைதியாக போயிட்டு வர முடியும். ஆனால் சொந்த வாகனத்தில் போகும்போது நாம் வீட்டு விஷயங்களை பேச முடியும், வீட்டில் பேச முடியாத விஷயங்களையும் கூட ஃபோனில் பேச முடியும். அத்தனைக்கும் ஒரு புகலிடமாக இருப்பது எங்களுடைய சொந்த வாகனம் தான் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொந்த வாகனத்தில் பயணிப்பது என்பது நம்முடைய கையில் சாப்பிடுவது, வாடகை வாகனத்தில் பயணிப்பது என்பது ஸ்பூன் மூலமாக சாப்பிடுவது, ஸ்பூனை விடவும் ஒருபடி மேலானது சொந்த வாகனமே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தில் முதல்ல வந்து பேசுறது ரொம்ப கஷ்டம், அதுலேயும் வீட்டுக்காரம்மாவை முன்னாடி வச்சுட்டு பேசுறது ரொம்பவே கஷ்டம். சொந்த வண்டி வச்சிருந்தா எத்தனை பேரையும் ஏற்றிக்கலாம் ஐயா, அது ஒரு கெத்து. ஒரு கல்யாண வீட்டுக்கே போங்க, சொந்த வண்டி காரில் போய் இறங்குங்க, குடும்பமே ஓடியாந்து வணக்கம் வணக்கம் என்ன வாங்க சொல்கிறாங்களா இல்லையா? வாடகை வண்டியில் போய் இறங்குனா மதிப்பானா? உழவு சொல்லி சொந்த வாகனத்துக்கு ஏகப்பட்ட செய்தி சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு செய்தி, நல்ல செய்தி, டிராஃபிக் ரூல்ஸை நாங்கள் தாங்க கவனிக்கிறோம், நாங்கள் தாங்க பார்த்துக்கிறோம், ஏன்னா எங்கள் வண்டி இது, சொந்த வண்டி, பயந்து பயந்து ஓட்டுறோம், கடவுளுக்கே சொந்த வாகனம் இருக்குன்றார். ஆன்மீகத்தை கொண்டு வந்து போக்குவரத்தில் திணிச்ச ஆளு அது. இதுவரைக்கும் யாருமே இப்படி யோசிச்சது இல்லையா? கடவுளுக்கே சொந்த வாகனம் இருக்கு, மனுஷனுக்கு ஏன் இருக்கப்படாது? நல்லா சொல்லியிருக்கிறாருங்க. இந்த அணிக்கு இதை விட சிறப்பான தொடக்கம் இருக்கவே முடியாது. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். அவங்க வந்திருக்கிறது வாடகை வண்டியில், அந்த வண்டியில் அவங்க ஏறி சொல்லியிருப்பாங்க, வாணி மஹால் போங்க, அங்கே சிக்னல்லாம் எடுத்துட்டாங்க, சுற்றி சுற்றி வரணும், யூட்டர்னாக போடணும், வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வந்த அவர்கள் வாடகை வண்டியில் பயணிப்பதே அனுக்கிரகாவது. பெருமதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும், பேச்சாளர்களுக்கும், கல்யாண மாலை குடும்பத்தினருக்கும், நம்ம யாத்திரையை சார்ந்த பெரியவர்களுக்கும், கூடியிருக்கின்ற பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தம்பி சிவசதீஷ் அவர்களே, சொந்த கார் வாங்கணும், அத சொந்தமா வாங்கணும். மாமனார் கிட்டத்தான் சொந்த கார் கேட்கிறாருன்னு பார்த்தா இங்க வந்து நடுவர் கிட்டயே சொந்த கார் கேட்க நான் பயந்துட்டேம்மா. இதுல போன்ல ரகசியம் பேசிக்கிட்டே போலாமா? சொந்த கார்னா பெரிய ராணுவ ரகசியம் பேச போறாரு. 2 பேர் உட்கார வைக்கிற இடத்துல 20 பேரை உட்கார வச்சுப்பார். ஆக மொத்தம் ரூல்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவோடத்தான் இருக்காரு. ஆனா டிராஃபிக் ரூல்ஸை பத்தி இவர் பேசுறார். ஒரு மேப் போட தெரியல, டிராப் பாயிண்ட்னு ஒரு ஃபீச்சர் ஆப்ல இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த அணியோட தலைவர் இல்லம்மா, திடீர்னு வந்துட்டாருமா. இதுல சொந்த கார் வாங்குறது தான் கெத்து, கௌரவம், பெருமை அப்படின்லாம் பேசியிருக்காரு. கார் வாங்கும் போது சந்தோஷமா தாங்க இருக்கும், அனுபவிச்சு பார்க்கும் போது தான் கஷ்டம் தெரியும். ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா காசு சேர்க்கணும், இல்ல லோன் போடணும். லோன் போட்டா மாசம் மாசம் காசு கட்டணும்.
நாம ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூல்ல போய் ஓட்ட கத்துக்கணும், லைசென்ஸ் வாங்கணும். இல்லைன்னா நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஒரு டிரைவரை வேலைக்கு போடணும். அவருக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும், லீவு கொடுக்கணும். நாமளே வண்டி எடுத்து ரோட்டுக்கு போனா யாரும் கோடு போட்டுறக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே ரோட்ல போகணும். டோல் கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும், தினம் இறங்கி காரை துடைக்கணும். இல்லைன்னா கார் துடைக்கிறதுக்கு ஒரு ஆளை போடணும், வாட்டர் வாஷ் பண்ணணும், ஜெனரல் சர்வீஸ் கொடுக்கணும். சொல்லும் போதே மூச்சு வாங்க. பார்க்கிங் பண்ணணும், பார்க்கிங்க்கு ஒரு இடம் வேணும். ஒரே ஒரு காரை வாங்கிட்டு நாங்க படுற அவஸ்தை இருக்கியோ, ஐயோ. அதையும் மீறி அந்த காரை எடுத்துக்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா, அடடே புது காரா, இஎம்ஐயா ரெடி கேஷா அப்படின்னு கேட்பாங்க. இஎம்ஐன்னு சொன்னா ஓ கடனா அப்படிம்பாங்க. ரெடி கேஷ் அப்படின்னு சொன்னா மொத்த பணத்தையும் எவனாவது வண்டியில போடுவானா, ஒரு நகை நட்டை வாங்கி போட்டா உதவும் அப்படிம்பாங்க. சரி அவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு கார் அப்படியே கெத்தா ஓட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போனா, டேய் சூப்பரா இருக்கு, இதே கார் தான் நானும் வாங்கணும்னு நினைச்சேன், ஹை வேரியன்ட் தானே, இல்ல மிட் வேரியன்ட். அட பாவி, இந்த மாடல் வாங்குறதே ஹை வேரியன்ட்டுக்காகத்தான், அதை போய் மிஸ் பண்ணிட்ட பாரு அப்படிம்பாங்க. ஆளாளுக்கு சொல்லுவாங்க. சரின்னு வந்து வீட்டு வாசல்ல நிப்பாட்டுனா பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டி பார்த்துட்டு பளபளன்னு கப்பல் மாதிரி இருக்கே புது காரான்னு கேட்பாங்க. நாமளும் ரொம்ப சந்தோஷமா ஆமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் நல்லா இருக்கு, கலர் தான் கொஞ்சம் பொருத்தமா இல்லை. ஒரு வேளை வெள்ளை கலர்ல கார் வாங்கியிருந்தா சும்மா பாஷா இருக்கும். என்னமோ ஒன்று சொல்லணும் இல்லைங்கய்யா, அதனால சொல்லுவாங்க. ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார், சொத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கி. அது மாதிரி நாங்க சொந்தக்காரங்கிட்டையும் அடி வாங்கியாச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் அடி வாங்கி. சென்னையோட பரபரப்புக்கு மட்டுமில்ல, பரப்பளவுக்கு கூட பொருத்தமாக இருப்பது வாடகை வண்டி. ஏன்னா தலைநகரோட தலையாய பிரச்சனையே பார்க்கிங் தான். இவன் அவனை வெட்டுனான், அவன் இவன் மண்டைய உடைச்சான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிற பாதி பிரச்சனைக்கு காரணம் இந்த பார்க்கிங். சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னா கவர்டு கார் பார்க்கிங்னா ஒரு விலை, ஓப்பன் கார் பார்க்கிங்னா ஒரு விலை. இன்னும் ஒரு படி மேலே போய் 2 கார் பார்க்கிங் வச்சிருக்கவங்களுக்கு தான் மவுஸ் அதிகம். ஒரு பார்க்கிங்கை வாடகைக்கு விடுறாங்கன்னா இங்க பார்க்கிங் பிரச்சனை எவ்வளோ பெருசா இருக்குன்னு பார்த்து. காரை எடுத்துக்கிட்டு வெளியே போனா எங்கேயாவது வண்டியை நிறுத்த இடம் இருக்கா? எங்கேயோ ஒரு இடம் இருக்குன்னு நிப்பாட்டிட்டா காவல்துறை வந்து ஒரு கால் கட்டை போட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த கால் கட்டை கழட்ட நாம ஒரு கால் கட்டு செலவு பண்ண வேண்டிய. கால் கட்டு. மாலுக்கு போனா நாம வாங்குற பில்லுக்கு இணையா வந்து நிக்குது பார்க்கிங் பில். எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? போனை எடுத்தோமா, நம்ம யாத்திரையை ஓபன் பண்ணோமா, புக் பண்ணோமா, ஜம்முன்னு உட்கார்ந்தோமா, சல்லுன்னு பறந்தோமா, சந்தோஷமா இருந்தோமான்னு இருக்க வேண்டியதானே. ஒரு நாள் என்னோட கார்ல ஒரு கல்யாணத்துக்கு போனேன். கல்யாண மண்டபம் எதிர்பக்கத்துல இருக்கு. ஒரு யூட்டன் போட்டு 2 நிமிஷத்துல கல்யாண மண்டபம். ஆனா 20 நிமிஷமா நாங்க அங்கேயே நிக்கிறோம், அவ்வளோ டிராஃபிக் ஜாம். ஒரு வழியா யூட்டன் போட்டு மண்டபத்துக்குள்ள போறதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இதுவே வாடகை வண்டியா இருந்தா அப்படியே கட் பண்ணி காசை கொடுத்துட்டு கிராஸ் பண்ணி கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் கிராஸ் பண்ணதுனால தான் டிராஃபிக் ஜாமே. இந்த கூட்ட நெரிசலை அனுபவிச்சு வந்ததுதான் பூமிக்கு அடியில ஓடுற மெட்ரோ ரயிலும் தலைக்கு மேல பறக்கிற பறக்கும் ரயிலும். எங்க வீடு கோயம்பேட்டில் இருக்கு, எங்க அம்மா வீடு குரோம்பேட்டையில இருக்கு. என்னைக்காவது ஆஃபீஸ் முடிஞ்சு அம்மாவை பார்க்கணும்னு கார் எடுத்தோம், முடிஞ்சுது. ஜிஎஸ்டி ரோடு நெரிசல்ல சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புன நாங்க காலையில 6 மணிக்கு தான் வீட்டுக்கே போய். இதுவே எங்க வீட்டிலேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து நேரா கோயம்பேடு மெட்ரோவில் இறங்கி அங்கிருந்து நேரா மீனம்பாக்கம் மெட்ரோவுக்கு ஒரு 1/2 மணி நேரம், அங்கிருந்து இன்னொரு ஆட்டோ எடுத்தனா 10 நிமிஷத்துல நாங்க எங்க அம்மா வீட்டுக்கே போயிடும். இந்த டிராஃபிக் ஜாம்ல பூந்து போறதுக்கு ரொம்ப சரியான வண்டி ஆட்டோ தான். முன்னாடி ஒரு வீல் போயிட்டா போதும், பின்னாடி 2 வீலும் வந்துதானே ஆகணும்னு பூந்து புறப்பட்டு பறந்து போயிடும் ஆட்டோ. அது வழியை தானே உருவாக்கிக்கும். ஒரு மழை காலத்துல பீக் கவர்ல
கார் ஓட்டுனா எப்படி பிபி ஏறுமோ அப்படி ஏறுது பெட்ரோல் விலை. சரின்னு ஒரு ஈவியை வாங்கி பார்க்கிங்ல நிறுத்திட்டு வீட்டுக்கு போய் நியூஸை போட்டா சார்ஜ் போடும்போது வெடித்த ஈவின்னு புதிய பீதியை கிளப்புறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும், ஏன் கோபி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவைதானா? ஏன் ப்ரோ ராங் ப்ரோ. முன்னெல்லாம் டிவியில புயல் வரப்போகுது வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா ஓடுவாங்க. எங்க ஓடுனாங்க? பால் பாக்கெட் வாங்க, பிரெட் வாங்க. ஆனா இன்னைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வருது, கூட்டம் கூட்டமா ஓடுறோம். எங்க ஓடுறோம்? காரை தூக்கிக்கிட்டு மேம்பாலத்தை நோக்கி ஓடுறோம். கொஞ்சம் கண்ணை சந்தா போதும், கடன்ல வாங்கின காரு மொத்தமும் காயிலாங்கடிக்குத்தான் போகும். சுருக்கமா சொல்லணும்னா வாடகை வண்டிங்கிறது சினிமா பார்க்க போற மாதிரி. போனோமா, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, சந்தோஷமா இருந்தோமா வந்தோமான்னு வந்துடலாம். சொந்த வண்டிங்கிறது அந்த சினிமாவையே எடுக்கிற மாதிரி, ஓடலைனாலும் சூப்பரா ஓடுதுன்னு சொல்லித்தான். ஆக சென்னையினுடைய பரபரப்புக்கு மிக பொருத்தமாக இருப்பது வாடகை வண்டிதான் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சொந்த வண்டி வாங்குறது சினிமா எடுக்கிற மாதிரி. ரிலீஸ் பண்ண முடியாது, தியேட்டர் கிடைக்காது. எவ்வளோ கஷ்டம். வந்தோம்மா, ஏறினோம்மா, ஜாலியாக அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போனோம்மா, இறங்கிட்டு விட்டுறோம்மா, கட் பண்ணிட்டு கிராஸ் பண்ணலாம்ன்றாங்க. சொந்த வண்டியை நடுவில் கட் பண்ணிட்டு போக முடியுமா? டோ பண்ணி இழுத்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க எங்கேயாவது. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது சொந்த வண்டியில். நல்லா பேசியிருக்கிறாங்க. பரபரப்புக்கான சென்னையிலே பரப்பளவுக்கு ஏற்றதே வாடகை வாகனம்ன்றாங்க. அது நல்ல வரி. அது டிராஃபிக் ஜாமில் மாட்டினவன் என்ன செய்வான்? படாத பாடில் படணும். காரணம் பெருகி இருக்கிற வாகனங்கள். இவ்வளவு வாகனம் எதுக்குயா? வாடகை வண்டி போதும்ல. மழை நேரத்தில் எவ்வளவு சிரமம். எங்கெங்கே பாலம் இருக்குன்னு தேடி ஓட வேண்டி இருக்கு. நல்லா பேசியிருக்கிறாங்க அனுகிரகா. உண்மையிலேயே ரொம்ப பாராட்டம். பாவம் தெய்வானை அவர்கள் சொந்த வாகனம் வைத்திருப்பதே. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, நம்ம யாத்திரையை சார்ந்த பெரியவர்களே, அவையோரே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, அனுகிரகா பேசினதுக்கு அப்புறம் பேசுறது ரொம்ப கஷ்டம். எனக்கே அப்படித்தான் தோணுது. உண்மையை பேசுறவங்கள மறுத்து பேசலாம், உண்மை மாதிரி பேசுறவங்கள மறுத்து பேச முடியுமா? தலைப்பு என்ன? சொந்த வாகனமான்னு தானே தலைப்பு, சொந்த காரான்னு தலைப்பா? இல்லம்மா, இல்ல இல்ல. சொந்த வாகனம்னா அது என்ன வாகனமா வேணாலும் இருக்கலாம். ஒரு டயர் வண்டியா கூட இருக்கலாம். சொந்தமா இருந்தா அதுவும் வாகனம் தானே நடுவர்? ஆமாம்மா, நொங்கு வண்டி கூட நாங்களா ஓட்டிட்டு தெரிஞ்சோம். நடுவர் அவர்களே, சில பேருக்கு எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில திருப்தியும் சந்தோஷமும் இருக்கவே இருக்காது. யாரம்மா சொல்றீங்க? சொந்த கார் வச்சிருக்காங்க. சொந்த கார் யாருக்காக வாங்கணும்? சொந்தக்காரங்களுக்காக வாங்கக்கூடாது அனுகிரகா, நமக்காக வாங்கணும். சொந்த காரை வாங்கிட்டு ஏசியை போட்டுட்டு பாட்டை போட்டுட்டு அதுல ஏறி ஜில்லுன்னு ஈசிஆர் ரோட்ல போகாம போய் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வெள்ளை கலர்ல வண்டி வாங்கியா, ரெடி கேஷா, இஎம்ஐயான்னு மாறி மாறி கேள்வியை வாங்கிட்டு வந்திருக்காங்க. கார் வாங்கினா அதை கிளீன் பண்ணணும், துடைக்கணும், கிளீனிங் காலை வைக்கணும். கிடையாது. வீட்டுல சாப்பிட்ட தட்டு கூட கழுவாத ஒரு பையன் புதுசா பைக் வந்துருச்சுன்னா இறங்கி ஓடி போய் தொட 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 தொடன்னு தொடைப்பானே, தொடச்சு அதுல மூஞ்ச பாப்பானே. அத்தனை நாள் வீட்டுல மதிக்காம சுத்திட்டு இருந்தவன் அந்த வண்டி பின்னாடி டாட்ஸ் கிஃப்ட், மாம்ஸ் கிஃப்ட்னு எழுதுறானே. வாடகை வண்டின்றது ஒரு வார்த்தை சார், சொந்த வண்டின்றது ஒரு இமோஷன். அன்னைக்கு ஒரு வண்டியில பார்த்தேன், பின்னாடி எழுதி போட்டிருக்கான், ஓடுவது தங்கம் ஓட்டுவது சிங்கம்னு. உங்களால முடியுமா? முடியாது. ஓடுவது தங்கம் உட்கார்ந்து போவது சிங்கம்னு எழுத முடியுமா? 8055 நம்பர் தேடி வாங்குறாங்க சார் வண்டிக்கு, அத BOSSன்னு மாத்தி பாஸ்ன்னு போட்டு எழுதி போறாங்க. அப்ப சொந்த வாகனம்ன்றது ஒரு கெத்து, ஒரு சந்தோஷம், ஒரு உரிமை. அவங்க அனுகிரகா இவ்வளவு பேசினாங்களே, நேத்து சொந்த கார்ல தான் வந்தாங்க இன்னொரு நிகழ்ச்சிக்கு. இன்னைக்கு ஏன் தெரியுமா சொந்த கார்ல வரல? ஏன்னா வீட்டுக்காரர் வரல, அதனால இவங்க வாடகை வண்டியில வந்து. வீட்டுக்காரர் இருந்தாதான் ஓட்ட முடியும். ஆமா, அவருக்கு தான் ஓட்ட தெரியும்.
ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நிறைய பேர் நீங்க பாருங்களேன், முன்னாடி காலத்துலலாம் 2 தெரு தள்ளி போய் ஒரு கடைக்கு போகணும்னா கூட அப்பாவையோ தம்பியையோ கூடயே கூட்டிட்டு போயே ஆகணும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. why should boys have all fun அப்படின்னு சொல்லி ஸ்கூட்டியில ஏறி பிளஷரா ஆக்டிவா போறாங்க. அப்படின்னா ஸ்கூட்டின்றதே பெண்களுக்கு தானம்மா. பானின் கையை எதிர்பார்த்திருந்த பெண்கள் எல்லாம் பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய் சுற்றுகிறார்கள் என்றால் சொந்த வாகனம் என்று ஒன்று இருக்கின்ற காரணத்தினாலே தானே. அனுகிரகா இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு வாடகை வண்டியில வந்துட்டாங்க. தினம் தினம் வரணும்னா கஷ்டம் எவ்வளோன்னு தெரியும். ஒரு நாள் வரலாம் வாடகை வண்டின்றது. ஆனா சொந்த வாகனம்ன்றது வாழ்க்கையினுடைய ஒரு மைல்கல். ஏசி வாங்கணுமான்னு யோசிக்கிற வீடுகள்ல கூட ஒரு உண்டியல் வச்சு அதுல காசு சேர்த்து டிவிஎஸ் 50 வாங்கிடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க சார். ஏன்னா நாம போய் ஆப்ல புக் பண்ணா பக்கத்து தெருவில் இன்னொரு கஸ்டமரை டிராப் பண்ணிட்டு இருக்குன்னு ஆப் சொல்லும். அவர் அங்க டிராப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தெருவுக்கு வர்றதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஆயிடும். ஆனா சொந்த வாகனம் அப்படி கிடையாது. நாம எப்ப வருவோம் நமக்காக கீழே ஆசையா காத்துக்கிட்டு நிக்கும். அது காத்திருக்கியா? இன்னைக்கு டிராபிக் 6:30 மணி 7 மணி இந்த பீக் டைம்ல ஆலந்தூர்ல இருந்து அசோக் பில்லர் வரைக்கும் மேப்ல பாத்தீங்கன்னா பிளட் ரெட்டா இருக்கும். நடுவுல போய் காட்டு தாங்கள் நான் இறங்கணும் அப்படின்னு சொன்னா டிரைவர் ஈன்னு காட்டிட்டு போயிடுவார். காட்டுன்றதுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கு. நுங்கம்பாக்கம்க்கு போலாம் அப்படின்னா திண்டாட்டமா போயிடும். ஒரு டிரைவர் நான் கையை காலை பிடிச்சி என் வீடு அங்கதான் சார் இருக்கு, இதுக்காக நான் வேற இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி நுங்கம்பாக்கம் போனா சப்வே பாதி இறங்கும். இன்ச்சின்ச்சா நகரும்ல, சப்வேல பாதி இறங்கும் போது ஒரு பெருமூச்சு விடுவார். எக்ஸ்ட்ரா 50 ரூபா ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆனா சொந்த வாகனம் அப்படி கிடையாது. டிராபிக் இருக்குன்னு தெரிஞ்சுதான் வாங்குறோம். வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இன்ச்சா நகரும்ல, அப்ப பின்னாடி எழுதி போடுறான் தொடர்ந்து வா தொட்டு விடாதேன்னு எழுதுறாங்க. லோன்ல வாங்கியிருக்கான். ஏதோ ஒண்ணு சொந்த வாகனம் தானே நடுவர். ஆமாம்மா, அதான் வாடகை வண்டியில போனா போற வண்டி டிரைவர்கிட்ட கூட பேச முடியாது. சொந்த வாகனத்துல போனா பின்னாடி வர வண்டி டிரைவர்கிட்ட கூட பேச முடியும் என்றால் அந்த உரிமையும் கெத்தும் சொந்த வாகனம் தான் கொடுக்கின்றது. நடுவர் அவர்கள் ரொம்ப நல்லா சொன்னாங்க புல்லட் பத்தி. புல்லட்ன்றது ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி. அப்படி சிக்னல்ல நின்னா ஒரு ஸ்டைல், கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணா ஒரு ஸ்டைல், 2 வீடு எந்திரிப்பாங்க, ஓடுனா ஒரு ஸ்டைல். சிவசதீஷ் சொன்னாரு காதலிக்கணும்னா பைக் இருக்கணும்னு. இன்னொரு பசங்க கூட்டம் இருக்கு, எங்களுக்கு காதலிக்க பொண்ணே வேண்டாம் பைக்கே போதும் சாமின்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. பைக் காதலர்கள். அதை விட பெருசு என்ன தெரியுமா, இப்ப ஊர்ல இருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்னைக்கு, பரபரப்பான சென்னை. இந்த சென்னையில வந்துட்டு சரி நீங்க இந்த ஆட்டோ இந்த மாதிரி இந்த வண்டி எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லி நம்ம ஒன்று புக் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிடுறோம். இந்த வண்டி நம்பர் இதுன்னு அனுப்பிடுறோம். வந்த வண்டி ஓட்டுநர் என்ன பாவமா ஓடிபியை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்க வந்தவங்க அவரு சொல்லவே மாட்டேன்ட்டார். என்னன்னு பார்த்தா 2 நாள் முன்னாடி தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடிச்சு கூட கேட்பான், ஓடிபியை மட்டும் சொல்லிடாது. அந்த ஓடிபி வேற இந்த ஓடிபி வேறன்னு எப்படி சார் நான் புரிய வைப்பேன்? நடுவர் அவர்களே, சொந்த வண்டியில போனா எனக்கு ஏஆர் ரகுமான் பிடிச்சா நான் ஏஆர் ரகுமான் கேட்கலாம், இளையராஜா பிடிச்சா இளையராஜா கேட்கலாம், அனிருத் பிடிச்சா அனிருத்த கேட்கலாம். வண்டி தானா போகுமே. வாடகை வண்டியில போனா டிரைவருக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டே போவேன். எனவே நடுவர் அவர்களே, அனுகிரகா நிறைய சொன்னாங்க வாடகை வண்டியில ஏறி உட்கார்ந்தோமா வந்தோமா போனோமா அப்படின்னு சொல்லி. அவங்க கார் ஓட்ட ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏன் தெரியுமா, அப்படி சீட் பெல்ட் தூக்கி இப்படி போடும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் தெரியுமா. கார் டிப்ரிசியேஷன் தான் சார், நகை நட்டு தான் வந்து உயர்ந்துட்டே போகும், அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ளே ஓட்ட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹைவேஸ் போய் கடைசியில் மாலில் ரேம்பில் இறக்கி அதுக்கப்புறம் பார்க்கிங்கும் பண்ணி ஒன்னொன்னா போகும்போது காரோட வர்த்து வேணா குறையலாம், ஆனா நம்மோட செல்ஃப் வர்த்துன்றது ஏறிக்கிட்டே போகும் தெரியுமா. கான்ஃபிடன்ஸ் உயரும். யார் அனுகிரகா சொன்னாங்க பரபரப்புக்கு மட்டுமல்ல பரப்பளவுக்கும் பொருத்தமானதுன்னு சொன்னாங்களா இல்லையா. சென்னையில பரபரப்பாக இல்லாத இடங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா, எத்தனை தனி சாலைகள் இருக்கின்றது. பைபாஸ்ல போய் பார்த்திருக்கீங்களா? அப்ப போகும்போது ஒன்னே ஒண்ணுதான், கிளாம்பாக்கம்ல இருந்து இன்னைக்கு ஊருக்குள்ள வரணும் அப்படின்னா பைபாஸ் போரூர் பைபாஸ் தான் பிடிச்சி வரணும். எல்லா டிரைவர் அண்ணாவும் ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க. சில நேரம் அவங்களுக்கே தெரியாம ஒரு வண்டி பின்னாடியே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனி பொண்ணா நம்ம உள்ள உட்காந்து போறோம்னா பக் பக் திக் திக் நிமிடங்களாக இருக்கும். திடீர்னு வந்து ஃபோன் எடுத்து
சும்மா நார்மலாக தான் பேசியிருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஃபோன் எடுத்து நண்பர்கிட்ட போட்டு, ஆமாம்ப்பா சவாரியில் வந்துட்டு இருக்கேன், கிளாம்பாக்கம்லேருந்து இந்த போரூர் வந்துட்டு இருக்கேன், கரெக்டாக பைபாஸ் நடுவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னா போதும். அவர் சாதாரணமாக தான் சொல்லியிருப்பார். இந்த பரபரப்பான உலகத்துல நம்மளோட மனசு படபடப்பாகி நிற்குமே, அங்க போகும்போதெல்லாம் அனுகிரகா வீட்டுக்காரோடையும் தான் போவாங்க. சும்மா நமக்கு மட்டும் அட்வைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுகிரகா, காரை வாங்கி ரொம்ப நொந்து போயிருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க, போகும்போது சாவியை மட்டும் கொடுத்துருங்க, நாங்க ஆனந்தமா இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஒரு குழந்தைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காரோ இல்லை ஒரு சொந்த வண்டியோ நிச்சயமாக தேவை. ஏன், நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைன்னு நம்ம நினைப்போம். ரெண்டாவது, பேபி ஆன் போர்டுன்னு ஒரு போர்டு போடலாம். அதோட வாடகை வண்டியில் குழந்தைய மட்டும்தான் ஏற்ற முடியும். ஆனால் நம்ம வண்டியில் குழந்தையோட சேர்த்து ஸ்பைடர்மேன், பேட்மேன், அவெஞ்சர்ஸ், டயப்பர் பேக்குன்னு பாதி வீட்டையே ஏற்றிட்டு போகும். உள்ள சமையல் கூட பண்ணலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, மூணாவது விஷயம், நம்ம அப்பாக்கள்லாம் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம வாசலில் நின்றுப்போம், பாப்பா நான் ஒரு ரவுண்ட் வரேன்ப்பா பைக்கில். அப்போ ஒருவேளை ஏதோ ஒரு ஆப்பில் புக் பண்ணி ஒரு பைக் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சார் ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வாங்க சார்னு டிரைவர்கிட்ட சொல்ல முடியுமா? ஆனால் சொந்த வண்டியில் அந்த பிரச்சனை இல்லை சார். ஒரு கால் கிளச்லையும் ஒரு கால் பிரேக்லையும் இருக்கக்கூடிய அப்பாவின் 2 பெரிய கால்களுக்கு மத்தியிலே கொலுசு போட்டு தொங்குகின்ற அந்த பிஞ்சு கால்களை பார்ப்பதே ஒரு சுக அனுபவமாக இருக்கும். எனவே நடுவர் அவர்களை எப்படி பார்த்தாலும் சரி, வாடகை வண்டி ஒரு நாளைக்கு சுகமாக இருக்கலாம், ஆனா சொந்த வாகனம், அது காரா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, சைக்கிளாக இருந்தாலும் சரி, நொங்கு வண்டியாக இருந்தாலும் சரி, சொந்த வாகனம் தான் சென்னையினுடைய பரபரப்பிற்கு மிக பொருத்தமானது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான செய்திகள் சொல்லியிருக்காங்க. சொந்த வாகனத்தில் நீங்க விரும்பின பாடல் போடலாம், விரும்பின இடத்துக்கு போகலாம். வாடகை வண்டி வருமா அப்படின்னு நீங்க காத்திருக்கணும், ஆனால் உங்களுக்காக உங்கள் வாகனம் காத்திருக்கிறது. ரொம்ப அருமையான செய்தி இல்லை இது. இது டிப்ரிஷியேஷன் தான், ஆனால் செல்ஃப் அப்ரிஷியேஷன், கான்ஃபிடென்ஸ் வருதா இல்லையா? வண்டியில் ஏறி வீட்டுக்காரை பார்த்து, ஹாய் இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சின்ன பிள்ளைகிட்ட பாய், அம்மா வண்டி ட்ரைவ் பண்ணுவேன். அந்த பையன் அந்த அம்மாவை எப்படி பார்ப்பான்னு தெரியுமா? ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க. இந்த பாட்டு போடுறது இருக்கு பாருங்க, பல டிரைவர்களுக்கு வண்டியில் ஏறினா 2 வேலை செய்யணும்னு தோணும். ஒன்று ஹார்ன் அடிக்கணும், இன்னொன்று பாட்டு கேட்கணும். இப்போ ஒரு முறை நான் தெரியாதனமாக மகாராஜபுரம் சந்தானம் கச்சேரி, ஒரு அப்போல்லாம் கேசட்டு, அதை வண்டியில் போட்டு கேசட் போட்டு கொஞ்ச நேரம் நான் ரசிச்சுக்கிட்டு வந்தேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அந்த ஆள் என்னை எப்படி சொன்னார், தூங்கிடுவேன். எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுங்க, எம்ஜிஆர் பாட்டு போடுங்கன்ட்டார். அப்போது நீங்கள் விரும்புகிற பாடலை போடுவதற்கு கூட உங்கள் வாகனமாக இருக்கணும், நீங்கள் ஓட்டணும். வாடகை வண்டியில் இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு அருமையாக பேசியிருக்கிறாங்க. இப்போ பாவம் ஊரப்பாக்கத்தில் இருந்து ஒருத்தர் எதில் வந்தாரோ, எப்படி வந்தாரோ. வாங்க சேஷாத்ரி. பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, 2 அணியை சேர்ந்த பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நம்ம யாத்திரை அமைப்பாளர்களே, இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள். எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்திருக்கின்ற பெண் சிங்கம் தெய்வானி அவர்களே, அவங்க ஒரு கவிதை சொன்னாங்க, வண்டி தங்கம் ஓட்டுவது சிங்கம். இந்த மாதிரி வாசகத்தை வாடகை வண்டியில் போட முடியுமா? இந்த மாதிரி மொக்க லைன் எல்லாம் உங்கள் சொந்த வண்டியில் தான் போட முடியும். இது மொக்க லைன். அது தெய்வானை பேச பேச எனக்கு நடுவில் இருந்து கேபை போட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாமான்னு தோணுச்சு. வாடகை வண்டியில் ஏன்னா சொந்த வண்டி வச்சிருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப பேசுவாங்க வண்டியை பற்றியே, கேட்குறவங்களுக்கு காது வலிக்கும். கார் வாங்குறதெல்லாம் ஒரு பெருமையாங்க. பத்மபூஷன் வாங்குன்னா பெருமையாக சொல்லலாம். சீட் பெல்ட்டை போட்டோன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வருதான் அவங்களுக்கு. இப்படி ஒரு பாயிண்ட்டை நான் கேட்டதே இல்லை. நான் கராத்தேல பிளாக் பெல்ட்டுங்க, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, சீட் பெல்ட்டை போட்டோன்னா கான்ஃபிடென்ஸ் வருதான். தெய்வானை என்ன பண்ணணும், காரோட பாகிஸ்தான் பார்டர் காமிச்சிடணும். கார் ஏற்றியே எல்லா டெரரிஸ்டையும் கொண்டுடுவாங்க. சீட் பெல்ட் போடுறது ஒரு சேஃப்டிமா, சேஃப்டிமா, கான்ஃபிடென்ஸுக்காக போடுறாங்க.
அதுலேயும் 8055ன்னு ஒரு நம்பர், அது வந்து பாஸ்ன்ற மாதிரி போட்டு வந்தால் கெத்தாக இருக்குமா. உண்மையிலேயே எங்கள் பாஸ் அந்த நம்பரில் தான் ஆஃபீஸுக்கு வருவார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இனோவாவில் வருவார், பாஸ்ன்னு போட்டிருக்கும், 8 சீட்டர் வண்டி, அவர் மட்டும் வருவார், 7 சீட்டு வேஸ்ட்டு. கார் பூலிங் பண்ணிட்டு வரலாம், ஆஃபீஸுக்கு வரவங்களெல்லாம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பும் வளரும், பொல்யூஷனும் குறையும். இல்லைன்னா ஷேர் ரைடில் வரலாம். இந்த மூலெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யாது, கெத்து தான் முக்கியம் உங்களுக்கெல்லாம். அதில் சொன்னாங்க வாடகை கார் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதான், சொந்த காருக்கு இவங்களுக்காக காத்துட்டு இருக்கான். பல பேர் வீட்டு கார் பார்க்கிங்கில் சொந்த கார் காத்துக்கிட்டே தான் இருக்கு, ஓட்டுறதே இல்லை. அதை வாங்கினதுக்காகவே வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்னதாக ரவுண்டு போயிட்டு வருவாங்க கொத்தமல்லி வாங்குறதுக்கு. கொத்தமல்லி வாங்க 10 லட்சம் ரூபா காரு. அதுலேயும் சொன்னாங்க கார் இஸ் அன் எமோஷன். ஆமாம், உண்மைதான். புதுசாக ஷோரூம்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வெளில வரும்போது லேசாக ஒரு அடிபட்டுச்சின்னு வைங்களேன், கண்ணுலேருந்து தண்ணி வரும் பாருங்க. கார் இஸ் அன் எமோஷன். எல்லாத்தையும் விட நீங்கள் வந்து அந்த வண்டியை சர்வீஸ் கொடுக்கும்போது ஒரு வாட்டி டயர் மாற்றிட்டாங்கன்னு வைங்களேன், பெரிய பில்லாக வரும். அந்த பில்லை பாருங்கள், கண்ணுலேருந்து தண்ணி வரும். கார் இஸ் அன் எமோஷன். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஹேட்ச்பேக் காரு, சின்ன காரை வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் நிறுத்திருப்பீங்க. ஒரே வாரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் அதை விட பெரிய கார் வாங்கிட்டாருன்னு வைங்களேன், உங்கள் காரே உங்களுக்கு பிடிக்காம போகும். பார்த்தீங்களா, கார் இஸ் அன் எமோஷன். அந்நேரம் உங்கள் வீட்டம்மா உங்களை பார்வை பார்க்குமே. இதெல்லாம் சரி, தெய்வானை தான் பேசியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி பேசிய சிவசதீஷ் அவர்கள், அவர் சஷ்டி அன்னைக்கு கோயில் போயிருக்காராம், டிரைவர் வந்து சினிமா பாட்டு வச்சுட்டாராம். நான் கேட்குறேன், நீங்கள் சஷ்டி அன்னைக்கு கோயில் போகிறீங்கன்றதுக்காக முருகரே வந்தால் கார் ஓட்டுவாங்க? அவரே மயில் வாகனத்தில் வர்றாரு. டிரைவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கா, நல்லா ஓட்டுறாரான்னு தான் பார்க்கணும். அவருக்கு பக்தி இருக்கா, திருப்புகழ் சொல்கிறாரா, என்னையா இதெல்லாம்? கந்த சஷ்டி கவசம் சொல்கிறாரா? இதெல்லாம் அட்ராசிட்டியாக தெரியும் உங்களுக்கு. மயில் வாகனம்னு நீங்கள் சொன்னோன்னே ஞாபகம் வருது. அந்த கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, முருகர் விநாயகர் 2 பேரும் இருப்பாங்க. முருகர் இவர் சொன்ன மாதிரி சொந்த வாகனத்தை எடுத்துகிட்டு தான் உலகத்தை சுற்றுவார். விநாயகர்கிட்டையும் சொந்த வாகனம் இருக்கும், மூஞ்சவர். ஆனால் அவர் அதை பயன்படுத்தலை, டக்குன்னு கால்நடையாக சுற்றி வந்துட்டு அந்த பழத்தை வாங்கிட்டார். கதையெல்லாம் இந்த பட்டிமன்றத்தில் கொண்டு வந்து சொல்லி என்னையா நினைச்சீங்க? டிரைவர் வந்து ஒரு 20 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாராம், அதுக்கு வருத்தப்பட்டார். சார், இவர் புக் பண்ண நேரம் சாப்பாட்டு நேரமாக இருந்திருக்குங்க. அப்போ தான் அவர் ஒரு சவாரி இறக்கி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார். அப்போ கூட அவர் தெளிவாக சொல்லியிருப்பார், 15 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு. இவர் பொறுக்க முடியாமல் மேப்பை பார்த்துட்டு, என்ன சார் வண்டி நகரவே இல்லை, அங்கேயே இருக்குன்னு 10 வாட்டி ஃபோன் பண்ணி அவர் அது பொறுக்க முடியாமல் பாதியில் வந்துட்டார் சீக்கிரம். இவர் 10 நிமிஷம் கழிச்சு வீட்டிலேருந்து வெளில வர்றாரு. ஏன்னா வீட்டம்மா ரெடி ஆகலை. இது எங்கேயோ நடந்த மாதிரி தெரியலையா? சொந்த காரில் போனால் தான் மரியாதைன்னு சொல்லிட்டார் அவர். இன்னைக்கு நடுவர் வந்திருக்கிறதே வாடகை காரில் தான். நான் எதில் வந்தேன்றதே பிரச்சனை இல்லையா? நான் அவரை கேள்வி கேட்குறேன், அப்போ நீங்கள் நடுவரை மதிக்கலையா? சார், இப்போ வந்து ஒருத்தரை மதிக்கிறது வந்து அவங்க பண்பாளராக இருக்காங்களா, அவங்க கிட்ட திறமை இருக்கான்றதை வச்சு தாங்க நம்ம முடிவு செய்வோங்க, தவிர அவங்க சொந்த காரில் வந்திருக்காங்களான்றதை வச்சு இல்லை. இதே சிவசதீஷ் சொந்த காரில் போகிறாரு, ஆனால் ஒரு நிகழ்ச்சியில் சரியாகவே பேசலன்னு வைங்க, அடுத்த வாட்டி கூப்பிடுவாங்களா? ஆனால் அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாருன்னு வைங்களேன், கார் அமுச்சு கூப்பிடுவாங்க. அருமை அருமை அருமை. அப்போது மரியாதை என்பது உங்கள் திறமைக்கும் பண்புக்கும் தான் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இந்த தலைப்பை நம்ம பேசாத நாளே இருக்காதுங்க. சொந்த கார் வாங்கலாமா இல்லை இப்படியே ஓட்டிக்கலாமா அப்படின்னு இருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா பையன் சின்ன பையனாக இருக்கும்போது பைக்கில் ஃப்ரண்ட்டில் டேங்க்கில் வச்சு ஓட்டிடலாம். அவன் கொஞ்சம் வளர வளர நீங்கள் ஹேண்டில் பார் திருப்பும் போது அவன் முட்டி இடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் வீட்டம்மா சொல்லும், நமக்குன்னு ஒரு சொந்த கார் வாங்கிடலாங்கன்ட்டு. அவர் யோசிப்பார், ஃபுல் பேமெண்ட்டும் நம்மளால் போட முடியாது, இஎம்ஐ கட்டலைன்னா ஆல்ரெடி பட்ஜெட்டில் துண்டு விழுது, என்னைக்கான்னு நம்ம வசதியாக போயிட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் மனசில் இருக்கும். இந்த மிடில் கிளாஸோட ஏக்கம் எப்போ போச்சு தெரியுங்களா? வாடகை கார் வந்த பிறகு தான் போச்சு. நம்மளும் காரில் போகலாம், நம்மளும் ஆட்டோவில் போகலாம். அந்த வாடகை கார் வந்து எல்லோ போர்டு தானேங்க, அந்த மஞ்சளை பார்த்தா எனக்கு மங்களகரமாக தெரியுங்க. என்றால் ஒரு சாமானியனுக்கு அது மிகப்பெரிய வரப்பிரசாத். சார், அவர் சொன்னார், வாடகை காருக்கு கொடுக்குற காசை இஎம்ஐ கட்டி சொந்தமாக்கிடலாம் அப்படின்னாரு. நீங்கள் சொந்தமாக கார் வாங்கினீங்கன்னா ஒரு அடுத்த வருஷமே விற்கிறீங்கன்னா ஒரு 50,000 குறையும். அப்படியே வருஷம் டிப்ரிசியேஷன் ஆகிட்டு 15 வருஷத்தில் டிப்ரிசியேஷன் எவ்வளோ நிற்கும்னா 0 rupees. 15 வருஷத்தில் உங்கள் காருக்கு மதிப்பே இல்லை.
இதே நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய் கார் இன்னைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த பணத்தை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. அது ஒரு 10% வளர்ந்துட்டே வருதுன்னு வைங்களேன். மாதம் ஒரு 5000 ரூபாய் நீங்கள் அதுலேருந்து எடுங்க. மாதம் என்ன ஒரு 2 முறை குடும்பத்தோட வெளியில் போவோமா காரில், ஒரு மிடில் கிளாஸில் 5000 ரூபாய் எடுத்துகிட்டே வாங்க. 15 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த 15 வருஷமும் செலவு பண்ணாமையே காரில் போன மாதிரியும் ஆச்சு. அந்த முதல் குறையாமல் அப்படியே இருக்கும். செலவு பண்ணாமல் காரில் போகிறது புத்திசாலித்தனமா, காரை வாங்கி காயிலாங்கடையில் போடுறது புத்திசாலித்தனமா? எனக்கு சொந்தம்ன்ற வார்த்தையை ரொம்ப இவங்க பயன்படுத்தினாங்க. கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீ எதை எடுத்தாயோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது, நீ எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. நான் ஒரு 5 மணிக்கு ஒரு காரில் வந்து இங்கே இறங்குறேன்னு வைங்களேன், நான் வரும்போது என்னோட சொந்தக்காரங்க அது. 5:30 மணிக்கு இன்னொரு பேசஞ்சர் அதில் போகிறாருன்னா அது அவரோட சொந்தக்காரர். இவ்வளோதாங்க வாழ்க்கை. இதில் எதை நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க? அதுலேயும் உலகம் இன்னைக்கு மினிமலைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்குங்க. வாழறதுக்கு ஒரு வீடு இருக்குது, அது போதும். 10 வீடு தேவையில்லை. போடுறதுக்கு ஒரு 5 ட்ரெஸ் இருக்கா மாற்றி மாற்றி, அது போதும். 50 ட்ரெஸ்ஸு தேவையில்லை. தேவையில்லாத பொருட்களை வாங்கி வைக்காதீர்கள் அப்படின்றாங்க. பரபரப்பாக வாழாதீங்க, ஸ்லோ லைஃப்குள்ளே வாங்கன்னு சொல்கிற இந்த நேரத்தில் சென்னை மாதிரி ஒரு மாநகரத்துக்கு எனக்கு என்னவோ அர்ஜுனனுக்கு ஒரு சாரதி கிடைச்ச மாதிரி எங்களுக்கெல்லாம் நீங்கள் கிடைச்சது ஒரு சாரதி மாதிரி தான். நம்ம யாத்திரை சாரதிகள் எல்லாம் நம்மளை மகிழ வைக்க வந்திருக்காங்க. அவங்கள தான் நம்ம பயன்படுத்தி சந்தோஷமாக இந்த சிட்டியில் எல்லா டென்ஷனையும் சுமக்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அந்த டென்ஷனை கொடுத்துட்டு சந்தோஷமாக போங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே, என்னோட டெஸ்டினேஷன் வந்துடுச்சு, நான் இறங்குறேன். தேங்க்யூ. ஒரு பேச்சில் என்னென்ன வேலை பண்ண முடியும்னு சிவபெருமான் கதையில் தொடங்கி பழனிக்கு போன கதையிலிருந்து குருச்சேத்திரம் வரைக்கும் போயிருக்கிறாரு. வாடகை டாக்ஸிலேயே, சொந்த வண்டி கிடையாது. அது முடிக்கும்போது சொன்னார் பாருங்க, என்னோட டெஸ்டினேஷன் வந்துருச்சு, இறங்கிட்டேன். அந்த சார்ஜஸ் கொடுத்தீங்களா? வாடகை கொடுக்காமலே பயணம் பண்ணியிருக்காரு. நல்லா பேசியிருக்கிறாரு. தம்பியை பாராட்டணும், ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். அவர் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் படித்த படிப்பு, நீங்கள் கற்ற கல்வியும் அது தந்த பணியும் தராத நம்பிக்கையை ஒரு கார் சீட் பெல்ட் எப்படி தரும்? இது கான்ஃபிடென்ஸுக்கு அல்ல, சேஃப்டிக்கு. போடுற சீட் பெல்ட் வந்து பாதுகாப்புக்கு தானே தவிர உங்களை உயர்த்துவதென்று நினைக்காதீர்கள். கீதாச்சாரம்னு ஒன்று கொண்டு வந்து சொன்னார். எது உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையது. அர்ஜுனனுக்கு ஒரு சாரதி கிடைத்ததை போல கண்ண பரமாத்மாவே வந்து நின்னார். நம்ம யாத்திரை மாதிரி எத்தனையோ இருக்கிறவர்கள் எல்லாரும் எங்களுக்கு சாரதிகளாக இருக்கிறீர்கள். உங்களை வணங்குகிறோம், நீங்கள் தான் எங்களை பத்திரமாக கொண்டு செல்கிறீர்கள். ரொம்ப அருமையான செய்தி அது. மினிமலிசம்ன்ற ஒரு சொல்லியிருக்கிறாரு. எளிமையாக வாழ்வது அது உலகத்துக்கு நல்லது. அந்த ஒரு அருமையான செய்தியை ஊரப்பாக்கத்திலிருந்து வந்து சொன்ன சேஷாத்ரி அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள். 4 பேர் அருமையாக பேசிட்டாங்க. 2 நிறைவு பேச்சாளர்கள். திரு மோகன சுந்தரம் அவர்கள் சொந்த வாகனம் வைத்திருப்பதே. மேடையில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களே, நம்ம யாத்திரை நிறுவனத்தின் பிரதிநிதிகளே, குறிப்பாக நான் பேசிய பிறகு நான் என்ன பேசினாலும் அதை அடித்து துவைத்து காயப்போட தயாராக இருக்கும் அன்பு சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களே, நான் இப்போவே சொல்லிட்டேன், என்ன மட்டும் சொல்லக்கூடாது, இவங்க 2 பேரையும் சேர்த்து சொல்ல. இவ்வளவு முன்ஜாமீன் வாங்கினது நீங்கள் மட்டும்தான் இல்லை, ஒவ்வொருவரையும் அதான் நடக்குது. அதனால தான் நான் இந்த விழாவுக்கு வரும்போது சொந்த வாகனத்தில் வந்தேன். ஸ்கூட்டருங்க வந்தேன், உள்ளே விடலை செக்யூரிட்டி. ஆனால் என்ன பண்ணேன், ஹெல்மெட்டை தூக்குனேன். அட இவர் எந்த பட்டிமன்றம் வந்தாலும் அவர் வா உள்ளே விட்டார். இதே நான் டாக்ஸியில் வந்தேன்னா வச்சுக்கோங்க, அங்கேயே நிறுத்தியிருப்பான். சார் இங்கே மெயின் கேட்டில் நிறுத்திடுவா, சிக்னல் இருக்குது, இறங்கி நண்டு போ சார்னுவான். சரியா? சரி, நீங்கள் வாடகை வண்டியில் போகிறீங்க, ஆட்டோ ஓகே. ஆனால் அது என்ன கஷ்டம் சார், ஒவ்வொரு ஆட்டோ கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. வரும்போது தனியாக வரணுமே, வரும்போது ஏன்னா அவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணமாக பண்ணி வைப்பாங்க. வரும்போது தனியாக வரணுமே, வரும்போது தனியாக வரணுமே, திரும்பி தனியாக போ இல்லை ஓ
நான் இங்கே பேசுகிறதே நீங்கள் இங்கே இருக்கிற ஓட்டுநர்கள் தப்பாக நினைக்கக்கூடாது சார். தப்பாக நினைக்காதீங்க, விலைவாசிலாம் ஏறுது. கடந்த ஒரு வருஷமாக பெட்ரோல் ஒன்றும் பெருசாக ஏறல. ஆனால் பெட்ரோல் விலை ஏறிச்சு, பெட்ரோல் விலை ஏறிச்சு இன்னும் சொல்லினுக்கிறான். அப்புறம் நம்ம ஒரு இடம் சொன்னால் வரமாட்டாங்க, அது பக்கத்தில் போகணுன்னுவான். ஐய, ரொம்ப கஷ்டம் சார் ஆட்டோ. அதெல்லாம் விட சில டிரைவருங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், பேசாமல் வருவாங்க. சில டிரைவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, நம்ம பேச்சில் அவனை கலந்துப்பான். பார்த்துக்கிறீங்களா? அன்றைக்கி ஒரு ஆட்டோவில் ஏறி எனக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டை. ஆட்டோவில் சண்டை போட்டுக்கினே போகிறோம் சார். அதுக்காக என்ன மௌனமாக பேச முடியாது, சண்டை போட்டும் போகிறோம். இவர் வண்டி பார்க்கறத நம்ம கலந்துப்பார். சார் மேடம் சொல்கிறத கேளுங்க சார்ன்றான். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, எல்லா வண்டியும் நல்ல வண்டின்னு சொல்ல முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஷேர் ஆட்டோன்னு ஒன்று ஏறிக்கிறீங்களா? வண்டியா சார் அது? ஒரு சைஸு கிடையாது, ஒரு இண்டிகேட்டர் கிடையாது, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. தென்னாலிராமன் குதிரை புல்லு பார்த்த ஒன்று ஓடுமே, அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வந்தோன்னு சொங்கின்னு போயிடுவான். பின்னால் ஏமா வேணாம், அதை பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. நம்ம பின்னால் போகிறவங்க தான் ஜாகிரதையாக போகணும். உள்ளே பார்த்தா சார் நவராத்திரிக்கு படிக்கட்டு வச்ச மாதிரி வச்சுக்கிறான் சார். அதில் லுங்கி கட்டின டிரைவர் வேறு இருக்கான். 6 நாள் தொடர்ந்து போனீங்கன்னா எவனாவது பார்த்தானா நம்மளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இன்னொன்று, சில டிரைவருங்க ரொம்ப நல்லவங்க, சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. சில டிரைவர் அவங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு இதில் இருப்பாங்க. அதுக்கு நம்ம துடு கொடுக்கணும் சார். நான் ராயப்பேட்டையில் இருக்கேன். நம்ம டி நகர் கார்னரில் ஆலயம்மன் கோயிலில் அந்த கார்னரில் ரெசிடென்சி டவர்ஸ்க்கு போகணும். இப்போ டிராஃபிக் உங்களுக்கு தெரியும், ரைட் திரும்ப முடியாது. அதனால் ஆட்டோ ஏறிட்டேன். ஆட்டோ ஏறி ரெசிடென்சி டவர்னு போகலாம் சார். 150 ரூபா கேட்டார் ராயப்பேட்டையிலேருந்து. ஏறிட்டேன். ஏறி இவன் போகிறது சரியில்லை, வேறு ரூட்டு போகிறான். நானும் மெட்ராஸ் இல்லைங்கண்ணா. அண்ணா அண்ணா நான் இப்படி போனீங்கண்ணா, ரெசிடென்சி தானே? இல்லை நான் சார் முறைக்க ரெசிடென்சியில் எடுத்து போய் நிறுத்துறான் சார். அப்படி ஒரு ஹோட்டல் இருக்குது சார். நான் ஃபங்க்ஷனுக்கு போகிற ஹோட்டல் அங்கே இருக்குது. ஏன்னா இங்கே இது ரெசிடென்சி தானே. நான் சொன்னேன் ரெசிடென்சி டவர்ஸ் தானே. டவர்ஸ் நான் சொன்னீங்க ரெசிடென்சி இது தானே டி நகரில் எனக்கு தெரிஞ்சுண்ணா. டே உனக்கு தெரிஞ்சுன்னா நீ என்ன மேயரா? சொன்னால் கேட்கறது கிடையாது. ரொம்ப தொல்லைங்க, ரொம்ப தொல்லை. சரி இதெல்லாம் விடுங்க. பஸ்ஸு ஐயோ, தாழ்தள வண்டி, மேல்தள வண்டி, லேடிஸ் போகிறது, லேடிஸ்க்கு ஃப்ரீ. அதெல்லாம் அநியாயம் தெரியுமா? அவங்களுக்கு ஃப்ரீ சார், நம்ம டிக்கெட் வாங்கணும். பஸ்ஸு நின்றுச்சுன்னா டிக்கெட் வாங்காத அவங்க உள்ளே உட்காந்துப்பாங்க, நம்ம இறங்கி தள்ளணும். அது பரவாயில்ல, ஃபேமிலியோடு போகிறதுக்கு பஸ்ஸு முடியவே முடியாதுங்க. என் ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டு அவஸ்தைப்பட்டேன் சார். ஏறிட்டேன். அது என்னவோ தெரியல, லேடிஸுக்கு சீட்டு கட்டிடுது, நமக்கு சீட்டு கிடையாது. தள்ளி 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 எனக்கு என்னென்னா 3வது ஸ்டாப்பிங்கில் இறங்கணும். என் ஒய்ஃபு இடம் தெரியுமா இறங்க போகிறாளான்னு திரும்பி பார்க்குறேன். என் ஹைட்டுக்கு எவனுமே தெரியல பின்னால். 3வது ஸ்டாப்பிங் இறங்குறேன், ஒய்ஃபை காணோம். அதில் கூச்சத்தை விட்டு பரிமளம்னு திடீர்னு பார்த்தா பஸ்ஸிலேருந்து ஒரு அம்மா, நாங்கள் கூப்பிட்டீங்களாச்சு. அது பஸ்ஸில் இருக்கிற வேறு பரிமளம். ஆக்சுவலாக அந்த பரிமளம் நம்ம பரிமளத்தை விட பெட்டராக இருந்தது. ஓ, பஸ்ஸில் போனால் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. கட்சியில் பார்த்தா நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. என்ன இவ்வளோ நேரம் என்ன தூங்கிட்டேங்க. இந்த 3 ஸ்டாப்பிங்கில் எப்படி தூக்கம் வரேன்னா எனக்கு நல்ல மனசு உங்களை மாதிரியா சார். ஸ்கூட்டரில் போய் பாருங்கள் சார், சொந்த வண்டியில் என்ன டிராஃபிக்காக இருந்தாலும் சரி சார், பூந்து போயிடலாம் சார். ஒன்றும் இல்லை, டி நகர் பக்கம் போயினே இருக்கோம். ஒரு பெருமாள் கோயில் வருது, வாசல்லேருந்து கும்பிட்றோம், உத்து பார்க்குறோம், உள்ளே சுண்டல் குத்துடுக்குறாங்க. டக்குன்னு சைட் ஸ்டாண்ட் போட்டு உள்ளே போய் சுண்டல் வாங்கி வந்துடலாம். நீங்கள் இதே ட்ராவல்ஸில் போனீங்கன்னா டிரைவர்கிட்ட கொஞ்சம் இருப்பா, நான் போய் சுண்டல் வாங்கிட்டு வரேன்னா டே கூட இறங்கினாங்க. ஒரு ஃப்ளைட்டு சார் 60,000 ஃபீட்டில் போயிடுது. திடீர்னு கேப்டனுக்கு குரல் கேட்குது, ஓ மை காட் ஷிட், காட் சேவ்ஸ் தி கிங்,
ஓ காட், யாரு பைலட்டு? எல்லாம் பயந்துட்டான். மெட்ராஸ்கார ஒருத்தன் உள்ளே போனான். அந்த கேபினெட் திறனான். ஏயா கத்துனேன்னு. சாரி 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 சாரி, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். என்ன ஆச்சுன்னா, ஒன்றும் இல்லை, காஃபி சாப்பிட்டேன், ஷேக் ஆகி பேண்ட்டெல்லாம் நனைஞ்சிடுச்சு. வெளில வந்து பாரியா, எல்லா பேண்ட்டும் நனைஞ்சிருக்குது. பைலட்டாகவே இருக்கட்டும் சார், அடுத்தவன் ஓட்டும் போது நமக்கு பயம் இருக்கும். பயம் இருக்கும். நான் ஒரு முறை மேல்மருவத்தூருக்கு விடிய காலம் 5 மணிக்கு ஃபேமிலியோடு போகிறதுக்கு கார் புக் பண்ணியிருந்தேன், ட்ராவல்ஸ். வண்டி வந்தது. கிளம்புன 2வது நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டேன். வண்டி அலையுது. டிரைவருக்கு ஒன்றும் ஜுரமாக இருக்கணும், இல்லை குடிச்சிட்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 100% ட்ராவல்ஸில் இருக்கிற டிரைவருங்க குடிக்கிறது இல்லை. இந்த ப்ரைவேட்டாக ஓட்டு வரான்ல ஓன் வண்டி, அவனை தான் ஊது 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 ஊதுவான். இந்த தம்பி அலையுது. தம்பி தூங்கலையா? ஆமாம் சார். குடித்த டிரைவர் கூட போயிடலாம் சார், சமாளிச்சிடுவாங்க. இந்த தூக்கம் இல்லாத ஓட்டுற டிரைவருக்கு ரொம்ப ரிஸ்க்கு. எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ஏற்றிடுவான். அவர் பக்கத்தில் உட்காந்து பேச்சு கொடுத்துக்கினே போனால், தம்பி சினிமாலாம் பார்ப்பியான்னு. பாப்பா சார். எந்த ஹீரோ பிடிக்கும்னு நான் நினச்சேன் விஜய் அஜித் எதாவது சொல்லுவானு. முத்துராமன்னா எனக்கு தூக்கம் வந்துச்சு. சில கம்பெனிங்க ஆஃபர் கொடுக்குறதெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு வாட்டி சார் திருவற்றியூருக்கு எங்கள் இதில் வாங்க 50% டிஸ்கவுண்ட்டுன்னாங்க. மனுஷன் தானே நானும். ஏறி திருவற்றியூர் போனேன். 300 ரூபா ஆச்சு. 150 ரூபா கொடுத்தேன். உண்டு. இப்போ 300 குத்துரு. செகண்ட் டைம் வரல, அப்போ இதில் 150. இதை முதல்லையே சொல்லலையே, நான் சொன்ன வருவியா? அதுக்காக நான் திருப்பி திருவற்றியூர் போகணும். ஒன்றும் இல்லை, முந்தானத்து லண்டன்லேருந்து வந்தேன். அங்கேயே டாக்ஸி ரெடி பண்ணேன். 750 ருபீஸ் மீனம்பாக்கத்துலேருந்து ராயப்பேட்டாக்கு. அவங்ககிட்ட காசை கட்டிடணும். ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாரு. அதை எடுத்துன்னு போர்ட்டிக்கோலாம் தாண்டின்னு வந்து ரோடு கிராஸ் பண்ணி அங்கே ஒருத்தன் பூத்து வச்சுன்னுப்பான். அவங்ககிட்ட காமிக்கணும். அவன் உடனே அப்படி பார்த்து ஏதோ சப் ரிஜிஸ்டர் மாதிரி ஒரு டிரைவர் வருவார். டிரைவர் ஒரு ஸ்லிப்பு வாங்கிப்பார், நம்ம ஒரு ஸ்லிப்பு. டிரைவர் அப்படின்வார். எங்கே? செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். நான் மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து போனோம். அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இதுக்காக நான் என்ன பண்ணேன், ரொம்ப புத்திசாலித்தனமா ஒருத்தர் எனக்கு ஐடியா கொடுத்தான். வீல் சேர் போட்டுக்கோன்னா போட்டோம் சார். இந்த வீல் சேர் பையனுக்கு ஒரு 300 ரூபா கொடுத்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், வீல் சேர் பையன் இந்த மாதிரி வீல் சேர் பேசஞ்சருக்குன்னு தனியாக பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கான் இடம். அங்கே என்னை உட்கார வச்சுட்டு அந்த ஸ்லிப்பை என் கையில் கொடுத்துட்டான். போயிட்டான். நின்னாலே எனக்கு வண்டி நம்பர் தெரியாது. வரவெல்லாம் விசாரிக்க, என்ன சார் உடம்பு சரியில்லையான்னு. ஒருத்தன் கேட்குறான், ஃபாரினில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரீங்களான்னு. வணக்கண்ணே. ஒன்றுங்க, சொந்த வண்டி வச்சிருக்கிறது எப்போவுமே மகிழ்ச்சி. வாடகைன்றது பயம், ஜாக்கிரதை எல்லாம் இருக்கணும். ஆகவே சொந்த வண்டி தான் இன்னைக்கு சிட்டிக்கு தி பெஸ்ட் என்று சொல்லி மறுபடியும் என்னை மட்டும் குட்டக்கூடாது. நன்றி, வணக்கம். நிறைய நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை எப்படி சொல்வது என்று ஒரு பாடம் நடத்தி இருக்கிறார். உனக்கு பிடிச்ச நடிகர் முத்துராமன் சொல்லியிருக்கான் பாருங்க. கிறங்கி போன அப்புறம் அவர் பரிபலம்னு கூப்பிட்டா 2 பேர் எட்டி பார்க்குறாங்க. எல்லார் சார்பாகவும் அவரை வாழ்த்துகிறார். இப்போ ரொம்ப பயமுறுத்தி இருக்கிறார், என்னை திட்டக்கூடாதுன்னு. விட்டுருவாங்களா என்ன? திருமதி பாரதி பாஸ்கர் அவர். அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, நம்ம யாத்ரி நிறுவனத்தை சார்ந்த அனைத்து பெரியவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அன்பான சொந்தங்களே, நண்பர்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கம். இந்த நிறுவனத்தை சார்ந்த அந்த ஓட்டுநர்கள் சில பேரை அழைத்து மேடையில் இவர்கள் மரியாதை செய்தது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தந்தது. நடுவர் ஐயா அவர்களே, மோகன சுந்தரத்தை நான் கல்லூரியில் படிக்கிற நாள்ல இருந்தே எனக்கு தெரியும். அதனால் அவர் ரொம்ப பிரியத்துக்குரிய சகோதரர். அதுவும் அவர் வேற கேட்டிருக்காரு, என்னை மாத்திரம் திட்டக்கூடாதுன்னு.
அதை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் வேணா பாருங்க, திட்டமாட்டேன். நான் உங்களே இப்போ தானே பார்க்குறேன், இத்தனை வருஷமாக பார்த்தது இல்லை. கேள்வியெல்லாம் எனக்கு இருக்கு, திட்டத்துக்கு இல்லை. புரியாததுனால சில கேள்வி. இவ்வளவு காசு போட்டு ஒரு பட்டிமன்றத்தை நடத்துகிறாங்க, நம்ம யாத்திரையில் நடத்துகிறாங்க. கல்யாண மாலை மீரா மேடம் நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணுறாங்க. சித்திரை திருவிழாங்க, அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் நடுவர் வந்திருக்காரு. இந்த வாடகை வண்டியா சொந்த வண்டியான்னு டிபேட் வச்சா நடந்து போவதே நல்லதுன்றார் மோகனசுந்தரம். அவரால் எது முடியுமோ அதை சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற வண்டியெல்லாம் பாருங்களேன், ஏதாவது பொருத்தம் இருக்கா? ஷேர் ஆட்டோவை பற்றி சொல்கிறார். இங்கே வந்து ஷேர் ஆட்டோவை பற்றி சொன்னது கூட எனக்கு பரவாயில்லைங்க, நம்ம கல்யாணமே ஆகாதுன்றார். நீங்கள் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த அம்மாவோட ஆட்டோவில் கூட சண்டை போட்டுட்டு போகிறீங்களே, உங்களுக்கு எதுக்கு திரும்ப கல்யாணம் ஆகணும்? ஆட்டோவில் போகிற போது இவர் சண்டையை தொடர்ந்து இருக்கார். அந்த ஆட்டோக்காரருக்கு எவ்வளவு நியாய உணர்ச்சி இருந்தால் அந்த அம்மா சொல்கிறது தாங்க சரி, அதுபடி நீங்கள் செய்யுங்கன்னு ஒருத்தர் சொன்னால் அவரை நீங்கள் பாராட்டணுமா? ஆனால் இவங்க குடும்பத்தில் அவர் தலையிட்டது தப்பு தானம்மா. அப்போ நம்ம ஆட்டோவில் சண்டை போட்டுருக்கூடாது தானே? எல்லாம் கூட பரவாயில்லைங்க. இவர் காரில் போயிருக்காரு. இப்போ லண்டன்லேருந்து திரும்பி வர்ற போது அந்த பைலட் மைக்கை ஆன் பண்ணியே ஏதோ பேசியிருக்கார் ஃப்ளைட்டில். இவர் உள்ளே போய் பைலட்டை விசாரிச்சிருக்கார். இந்த மாதிரி மற்றவர்கள் ஓட்டினால் நமக்கு அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சரி, சொந்த விமானம் வாங்கிட வேண்டியதானே? மோகனசுந்தரம் பட்டிமன்றத்துக்கு கொஞ்சம் அவங்கங்க நிறைய வாங்குறாருன்னு எனக்கு தெரியும். சொந்தமாகவே ஃப்ளைட் வச்சுக்கிற அளவு வாங்குறாருன்றது தெரிவிக்கவே இல்லையே மோகனசுந்தரம். நீங்கள் இல்லை ஒரு கார்லேயே போகிறீங்க, உங்கள் பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்குது. கோயிலுக்குள்ளே சுண்டல் கொடுப்பது உங்களுக்கு தெருவிலேயே தெரிகிறது. எங்களுக்கெல்லாம் இங்கே வச்சு பார்க்குற பேப்பரே எனக்கு சரியாக கண்ணு தெரிய மாட்டேன். உங்களுக்கு கண் பார்வை நன்றாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே நிறுத்தி, தம்பி போய் ஒரு சுண்டல் 2 பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, ஐயர் கொடுக்குறாரு, நான் ஒன்று சாப்பிட்றேன், நீ ஒன்று. அப்படின்னா மற்றவர்களுக்கும் கொடுத்த அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்களே சுண்டல் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு முன்னாடி தெய்வானி பேசினாங்க, ஓடுவது தங்கம் ஓட்டுவது சிங்கம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்களாம். அப்படி கவிதை பொங்கி வருது. அதுதான் கெத்து. முதல்ல பைக் எடுத்துகிட்டு போகும்போது கெத்தாக இருக்கும். அப்படி முதல்ல காரில் ஏறி இந்த பெல்ட் அப்படி போடும்போது கெத்தாக தான் இருக்கும். இதெல்லாம் கல்யாணம் ஆகிற மாதிரிம்மா, கல்யாணம் ஆனவனை கூட தான் கெத்தாக இருக்கும். முதல்ல 3 மாதம் கெத்தாக இருக்கும், அப்புறம் எரிச்சலாக இருக்கும். சொந்த வண்டி கெத்தும் அவ்வளவுதான். வாடகை வண்டி என்பது வார்த்தை, சொந்த கார் என்பது ஒரு இமோஷன். அது சேஷாத்ரி ஏற்கனவே சொல்லிட்டாரு. இது இமோஷன் கிடையாதுங்க, இம்சை. அது நீங்கள் எப்பவுமே இந்த வாங்கின புதிதிலே இருக்கிற உணர்வுகளை மாத்திரமே வைத்து அவங்க 3 பேரும் பேசியிருக்காங்க. வாங்கி கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுன்ற கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அந்த பெல்ட்டை எடுத்து அப்படி போடுறீங்கல்ல, தெய்வானே கார் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. இப்போ எனக்கு அனுகிரகலாம் பிரச்சனை என்ன? நாங்கள்லாம் கார் ஓட்டுறதுக்கு எங்கள் கணவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இதை விட ஒரு தண்டனை ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கவே முடியாது. கடைசி மட்டும் நாங்கள் கார் ஓட்ட மாட்டோம். ஏன்? அவங்க எங்கள் மேலே வச்சிருக்கிற எல்லா இமோஷனும் இந்த இமோஷனில் தான் வெளியில் வரும். பிரேக்கை போடு. நம்ம அப்போ தான் அந்த பதட்டத்தில் ஆக்சிலேட்டர் அமுத்திரும். இந்த கஷ்டத்துக்கு ஒரே ஒரு ஆப்புங்க, 2 தடவை நான் ப்ரெஸ் பண்ணேன். எனக்குன்னு ஒரு காரு, எனக்குன்னு ஒரு ஓட்டுநர். நாங்கள் அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லா பெண்களும் பாருங்களேன், எந்த வயசு டிரைவர் வந்து அதோட ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அண்ணான்னு தான் கூப்பிடும். அந்த உறவு நல்லா இருக்குல்ல, அதுதாங்க இமோஷன். சொந்தமாக கார் ஓட்டி இந்த ஊரில் நீங்கள் 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போனால் நீங்கள் போக போகிறது இல்லை. என்ன இதில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்? என்னவோ அப்படியே விளம்பரத்தை பார்த்து ஏமாந்துருக்கு. சரியா கார் ஓட்டலை. என்ன சொல்லி சார் காரை விற்கிறாங்க? 12 கிலோமீட்டர் தரும் சொன்னாங்களா இல்லையா? எவ்வளோ கொடுக்குது? அது ஹைவேஸில், சிட்டிக்குள்ளே 12, ஹைவேஸில் 18ன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. சிட்டிக்குள்ளே 6 கூட கொடுக்க மாட்டேங்க. வாங்குற மட்டும் 100 தடவை தினங்க குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மேடம். அதுக்காக ஏப்பா நீ என்ன 12 கிலோமீட்டர் தருன்னா 6 தானே தரு. அது ஒழுங்காக படிச்சிங்களாங்கிறோம். எங்களுக்கு தான் நீ படிக்கவே விடலையே. நீ சரியாக படித்து பாருங்கள். இன் ஐடியல் கண்டிஷன்ஸ்னு கீழே போட்டிருக்கு. ஐடியல் கண்டிஷன்னா என்னன்னு விசாரிச்சா தெருவில் ஒரு நாய் கூட வரக்கூடாது, ஒரு வண்டி இருக்கக்கூடாதான், யாருமே எதிரில் வரக்கூடாது.
ஓட்டக்கூடாதான், அதை ஆக்சிலேட்டர் வைக்கிற மாதிரி வைக்கணுமா, பிரேக் இப்படி ஓட்டினா 12 கிலோமீட்டர் தரும்னு நம்ம வாங்கின பிறகு தான் சொல்கிறாங்க. இதில் என்ன உங்களுக்கு இமோஷன் எனக்கு புரியல. எனக்கு சிவசக்தி சொன்ன அநியாயத்தை என்னால் பொறுக்க முடியலைங்க. இஎம்ஐ போட்டு கார் வாங்குவாங்களாமா, 2 தடவை இஎம்ஐ கட்டிட்டு நிறுத்திடுங்க, அதுக்கப்புறமா காரை அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் இஎம்ஐ போட்டு இன்னொரு இன்னும் வங்கியாளர்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு ஈனவன மாதிரி இருக்கா? நடுவரே ரிட்டையர் ஆன ஒரு பேங்கரு 2 தடவை கட்டி இஎம்ஐயை நிறுத்தி, நாங்கள் தம்பி சிவசக்தி எவ்வளவு நல்லவர் தெரியுமோ, அவர் மேடையிலே தேவாரம் எல்லாம் பாடுகிறார் அல்லவா, அப்படி விட்டு நாங்கள் சும்மா இருப்போமா? சிபில் ஸ்கோர் தெரியுமா? நீங்கள் 2 தடவை இஎம்ஐ கட்டிட்டு அப்புறம் நிற்காம விட்டா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மாமனாருக்கு கூட லோன் கிடைக்காது. அப்புறமா நீங்கள் உலக வங்கியில் தான் கடை வாங்கணும். தெய்வானி சொல்கிறாங்க, புல்லட் வண்டி இருக்கிறது அல்லவா, அது நின்னா ஒரு ஸ்டைலு, அதை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஸ்டைல். இங்கே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஸ்டாண்டு போடவே தெரியலன்னு இப்போ தானே ஒத்துக்கிட்டாங்க. இதில் என்ன ஸ்டைலு? ஆட்களுக்கு எல்லாம் இல்லை, நான் மட்டும்தான். அப்புறம் மற்ற ஆட்கள்லாம் மாத்திரம் சிவசதீஷ், மோகனசுந்தரம், நடுவர் 3 பேரும் புல்லட் வாங்கினா இந்த வரலாற்றிலேயே பைக்குக்கு டிரைவர் வைத்த முதல் நபர்கள் என்று இவர்கள் தான் அறியப்படுவார்கள். சிவசதீஷ் சொல்லுகிறார், எல்லா கடவுள்களும் அவர்கள் சொந்தமாகத்தானே வாகனம் வைத்திருக்கிறார். கேரளாவுக்கு போயிருக்கீங்களா? அங்கே இந்த உற்சவர்லாம் ஊர்வலம் வர யானை மேலே, அந்த யானை பூராவே வாடகை வாகனம் தான். எல்லா கேரளா கோயிலையும் யானை இருக்காது, அவங்க எல்லாராலையும் யானையை வச்சுக்கவும் முடியாது. இதெல்லாம் ஒரு கருத்து, இது சொல்கிறதுக்கு ஒரு அணி, இதுக்கு ஒரு நடுவர். சிவசதீஷ் சொன்னதில் எதை வேணால் நான் மன்னிச்சிடுவேன். ஆரம்பிக்கும் போது சொன்னல, அது என்ன கெத்துன்னு எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு மாத்திரம்தான் தெரியும், நடுவரையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நீங்கள்லாம் யங்ஸ்டர்ஸு, நாங்களாம் வயசானவங்க. நடுவருக்கு இப்போ தான் காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கு. இல்லைம்மா, இன்னைக்கு தானே +2 ரிசல்ட் வந்திருக்கு. மோகனசுந்தரத்தை இப்போ தான் அஜித் தலை தூக்கிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு கார் தான் இருக்கு, வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர் வெளியில போக வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற இடத்துல அலுவலகம் இருக்கு, அல்லது கல்லூரி இருக்கு, அல்லது பள்ளி இருக்கு. 4 கார்லாம் வச்சுக்க முடியாது, ஒரு வண்டி தான் வச்சுக்க முடியும். யாருக்கு அது போய் சேரும்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலும் அந்த வீட்டில் ரொம்ப குழந்தைங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது போய் சேரும். ஓட்டுநரோடு பிள்ளையை அனுப்பிச்சிட்டு பாக்கி இருக்கிற 3 பேர் வெளியில போறதுன்னா என்ன செய்வீங்க நீங்க? வாடகை வாகனம் என்பது இன்றைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் தவிர்க்கவே முடியாதது என்று நாங்கள் சொல்லுவோம். 4 கார் கூட வாங்கிடலாங்க, அதுக்காக இஎம்ஐ கட்டுறதுக்கு கூட ஓகே. எங்க நிறுத்துவீங்க? தெருவில் நமக்கான பார்க்கிங் இடத்தை பட்டா போட முடியுமா நம்மால? திடீர்னு ஒரு ஆள் வந்து அங்கே காரை நிறுத்துற, நீங்கள் போய் இது நான் எப்போதும் நிறுத்துறேன், ஓன் தெருவை நீ தான் நிறுத்தணும்னு யார் சொன்னதுங்க? அன்னைக்கு ராத்திரி காரை எங்கே நிறுத்துவீங்க நீங்கள்? இன்றைக்கு இந்தியாவில் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுக்க சொந்தமாக கார் வாங்குகிறவர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. தயவு செஞ்சு புரிஞ்சு. என்ன காரணம்? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவே எடுத்துக்கலாம். மிக அதிகமாக சாப்பாடு விற்பனை செய்பவர்கள் யார் அப்படின்ற கேள்வியை 10 வருஷம் முன்னாடி நான் கேட்டிருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? ஏதாவது ஒரு ஹோட்டலோட பேர் சொல்லியிருப்பீங்க. இன்றைக்கு இந்த கேள்வியை நான் இப்போ கேட்டால், மிக அதிகமாக சாப்பாடு விற்பனை செய்கிறவர்கள் யார் என்று கேட்டால், அப்படி விற்பனை செய்கிறவர்களுக்கு சொந்தமாக ஒரு கட்டடம் கிடையாது, ஒரு கிச்சன் கிடையாது, ஒரு ஆள் வேலையில் இருக்க மாட்டாங்க. ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் தான் மிக அதிகமாக சாப்பாட்டை விற்பனை செய்கிறார்கள். சொந்தமாக தான் வச்சுக்கணுன்ற கான்செப்டே இன்னைக்கு உலகத்தில் மாறிட்டே இருக்கு. சிக்னல் இருக்கு, ரெட் இருக்கு, நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு பின்னாடி நிற்கிற ஒரு காரு கிங் 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 அடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் என்ன செய்வது சொல்லுங்கள்? எனக்கு டென்ஷன் ஏறுது. எனக்கு நான் ஒரு வண்டியை புக் பண்ணி தான் நான் பாட்டுக்கு ஃபோனில் யார்கிட்ட பேசிக்கிட்டு ஏதாவது கேட்டுட்டு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு, என்னுடைய நேரம் என்பது என்னுடைய மன அமைதிக்கு மிக மிக முக்கியமானது. இங்கே இருக்கிற எல்லாரையும் கேட்குறேன், உங்கள் மகளுக்கு அல்லது உங்கள் மகனுக்கு பைக்கை வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த 1.5 லட்சத்துக்கு அந்த குடும்பம் எவ்வளவு பாடுபட்டிருக்குன்னு நீங்கள் யாராவது யோசிச்சு பார்த்தீங்க? நீங்கள் இந்த மாதிரி கெத்து கெத்து கெத்துன்னு உங்களை மாதிரி தெய்வானை மாதிரியும் சிவசதீஷ் மாதிரியும் 10 பேர் பேச பேச காலேஜ் பிள்ளைங்க பூரா அப்பா மாட்டேன், சாப்பாடு மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், சோறு சாப்பிட மாட்டேன், காலேஜுக்கு போக மாட்டேன், பைக் வாங்கி கொடு பைக் வாங்கி கொடு நச்சரிச்சு எடுக்குது. அந்த மாதிரி தாலி அடகு வச்சு பைக் வாங்கி கொடுத்த குடும்பங்கள் எவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அடிப்பட்டு கீழே விழுந்தா யார் சார் கஷ்டப்படுது?
அவன் வாடகை வண்டியில் போயிருந்தா வீட்டில் இருக்கிற அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு நிம்மதியாக இருக்க முடியும்? சரி, இந்த நம்ம யாத்ரி நிறுவனத்தில் இந்த பிஸ்னஸ் நாளைக்கு எவ்வளவு வளரும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தால் இந்த வியாபாரத்தில் இவ்வளவு தூரம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்வெஸ்டர்ஸில் சாதாரண ஆட்களை. அப்போ நாளைய எதிர்காலம் என்பது எப்படி என்பதை யோசித்து பாருங்கள். 5 வருஷம் முன்னாடி நீங்கள் தங்கம் அதே காசுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அன்றைக்கி கிராம் வந்து 3000 ரூபாய், இன்றைக்கி கிராம் 10,000 ரூபாய். தங்கம் வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் கார் வாங்கியிருக்கீங்க அதே காசு கொடுத்து, அந்த காருக்கு நீங்கள் என்ன வேல்யூ? நீங்கள் காரை 10 வருஷம் ஓட்டுவே, 15 வருஷம் ஓடும், சிரிப்பான் தெருவில் பரவாயில்ல. 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி காரை மாற்றியானு. ஏன்? மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஏறிக்கிட்டே போகும், குறையவே குறையாது. சார் கார் வச்சுக்கிட்டாலே பயமாக இருக்குது சார். ஒன்றும் இல்லை, லேசாக மிரரை தான் சார் இடிச்சிட்டு போனோம். நீங்கள் என்ன பிராண்டு கார் வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து வெறும் கண்ணாடியினோட விலை 5000லேருந்து 12,000 மட்டும் இருக்கு. கொடுத்து 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 கட்டுப்படியே ஆகாது. ஆனால் நிரந்தரமாக ஒரு வண்டியை வைத்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய பொருளாதார சுமையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. கார் வாங்கி ஆகணுன்ற ஆசை ரொம்ப வந்தால் செகண்ட் ஹேண்ட் கார் சில பேர் வாங்குறாங்க. சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதும் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதும் ரெண்டும் ஒன்று. அப்படி மெயின்டெனன்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து கவலைப்படுவதை விட இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் செயலிகள் வருகிற போது நம்முடைய அந்த செலவு என்பது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. எல்லாத்தையும் விடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து கிளம்பி போய், ஏன்னா கார் ஓடியே ஆகணும். ஒன்று அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே பையனை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு வீட்டுக்காரர் ஒரு ப்ரப்போசல் கொண்டு வருவார். இதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. அவர் கிளம்பி வாசலில் போய் காரில் உட்காந்துருவார். உட்காந்து கிங் கிங் கிங்னு ஹார்னு வேறு. நம்ம அப்போ தான் குளிச்சு முடிச்சிருப்போம். இப்போ ஓடி ஓடி காரில் ஏறி எல்லாம் எதுக்காக? காரில் ஒன்றா போகணுன்றதுக்காக. இப்போ ஒரு தொந்தரவு கிடையாது. நீங்கள் போகிறபடி போங்க, நான் போகிறபடி போகலாம். உண்மையான சுதந்திரம் என்பது வாடகை வண்டியில் பயணம் செய்கிற போது தான் பெண்களுக்கு கிடைக்கிறது. கால் டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. உண்மையில் நான் பார்த்த வரையில் சகோதரர்களைப் போல பழகுகிற பண்பு என்பது அவர்களிடம் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் we are being monitored என்பது அவர்களுக்கு தெரியும். சொந்த வண்டியிலே ஓட்டுநர்களை வைத்திருக்கிற போது தான் நம்ம வீட்டினுடைய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். எல்லா ரகசியமாக அவருக்கு தெரியும். எல்லாம் தெரியும். நீங்கள் ஆட்டோலையும் சண்டை போட்டுட்டு போகிறீங்க, அப்போ காரில் சும்மா இருப்பீங்களா? பேசிக்கிட்டு தானே இருக்கணும். ஏதோ ஒன்றை பேசிக்கிறோம். சில தகவல்கள், சில விஷயங்கள் அங்கே போயிடுது. எல்லாரும் தப்பானவங்கன்னு சொல்லலை. ஆனால் பல வருஷங்கள், பல நாட்கள் தொடர்ந்து ஒரு ஓட்டுநரோடு நீங்கள் பயணிக்கிற போது அதுவே பெரிய ரிஸ்க்கு. அதை விட ஒரு நாள் என்னென்ன ஓட்டுநரே வருவான்னு தெரியாது, அன்னையோடு அது முடிஞ்சு போச்சு, நன்றி தம்பின்னு சொல்லிட்டு வந்தால் அவ்வளோதான் என்பதில் ரிஸ்க் கம்மியாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஜென் ஜி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எங்களை மாதிரி 27 வயசானா வீடு வாங்கணும், 25 வயசானா கார் வாங்கணும் என்று அவர்கள் நினைப்பதே இல்லை. எந்த சிக்கல்களுக்குள்ளும் சிக்காமல், எதையும் தூக்கி சுமக்காமல் இருப்பதுதான் சௌகரியமான வாழ்க்கை என்பதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். வாழ்க்கையிலே அப்படித்தான். அதனால் எனக்கு அது சொந்தம் இது சொந்தம்னு வச்சு காருக்கு இஎம்ஐ கட்டி இன்சூரன்ஸ் இந்த முதல் 2-3 சர்வீஸ் தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் பில்லு ஏறிக்கிட்டே போவதை பார்த்து பிபி ஜாஸ்தி ஆவதை விட, இந்த சென்னையினுடைய மிக மோசமான டிராஃபிக்கில் வண்டி ஓட்டி கஷ்டப்படுவதை விட, அந்த சகோதரர்கிட்ட மேப்பை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அந்த நேரத்தை இன்னும் முக்கியமான விஷயங்களுக்கு, உபயோகரமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற சௌகரியம் என்பது வாடகை வண்டிகளில் தான் இருக்கிறது. அதற்காக நீங்கள் செலவழிக்கிற பணத்தை கணக்கு போட்டு பார்த்தால் நிச்சயமாக கம்மியாக இருக்கும். ஏன்னா தேவையான போதுதான் நீங்கள் அவர்களை அழைக்கிறீர்கள். இந்த இரண்டையும் யோசித்து பார்த்து வாடகை வண்டி தான் என்ற நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்று நம்பி, மோகன சுந்தரத்தை நான் ஒன்றுமே திட்டவில்லை என்பதையும் திரும்ப பதிவு செய்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடியும். மிகச் சிறப்பாக திருமதி பாரதி அவர்கள் திரு மோகன சுந்தரம் அவர்களை திட்டாமலே பேசியிருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் விதவிதமாக பேசிய 6 அறிஞர்களுக்கும் உங்கள் சார்பிலே வாழ்த்துகளும் நன்றி. இப்படி ஒரு செயலியை இந்த ஊரில் அறிமுகம் செய்திருக்கிற நம்ம யாத்ரி குழுமத்துக்கு எல்லார் சார்பாகவும் நன்றி. ஒரு தலைப்பை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் கூடவே இருந்து இந்த நிகழ்ச்சி எப்படி போகிறது என்று பார்க்கிற திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் ஐயா மோகன் அவர்களுக்கும் எல்லார் சார்பிலும் நன்றி. இந்த ஊருக்கு எது பொருத்தமானது, எது
அதுதான் தலைப்பு. சொந்த வாகனம் எப்போவுமே மகிழ்ச்சி தான். நம்ம வீடுகளில் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். 2 வருஷம் 1 வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வீடை காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போனோம். ஆனால் சொந்த வீடு வாங்கணுன்றது எல்லாருடைய கனவா இல்லையா? உண்மைதானங்க? இப்போது சொந்த வீடு எத்தனை முக்கியமோ சொந்த வாகனமும் அத்தனை முக்கியம்தானே. நமக்குன்னு ஒரு வண்டி வந்தன்னைக்கு என்னங்க செஞ்சோம்? அப்படி மேலே பறந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லை? 2 வீலர்னு ஒன்று வந்த பிறகு நம்ம ஊரில் முத என்ன வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்வேகான்னு ஒரு மொப்பெட் வந்தது. ஒரு சீட் இருக்கும், பின்னாடி துணுண்டா ஒரு கேரியர் இருக்கும். பெரும்பாலும் அந்த வண்டி ஓடுனதை விட மிதிச்சது தான் அதிகம். உங்கள் வீட்டில் ஒரு பஜாஜ் ஸ்கூட்டர் இருந்தால் உங்கள் வீட்டில் யாரோ வெளிநாட்டில் இருக்கான்னு அர்த்தம். அந்த காலத்தில் எப்போ 100cc வெஹிக்கிள் வந்ததோ அப்போ தான் என் வீட்டுக்கு ஒரு வண்டி வந்தது பெருமையா இல்லையா? உங்கள் வாழ்க்கையை அப்படி திரும்பி பாருங்க. முதல்ல ஒரு 2 வீலர் வாங்கின அன்னைக்கு உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இல்லையா? வாங்க வேண்டாயா, புக் பண்ணுங்க. அப்போல்லாம் 100 ரூபா 500 ரூபா கட்டணும், 1000 ரூபா கட்டணும். புக் பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார் டெலிவரி வர 1 மந்த் ஆகும். நம்ம ஏதாவது கொஞ்சம் முந்தி, இல்லை சார் ஏற்கனவே பெண்டிங் நிறைய இருக்குது சார், அப்படி தாங்க சொன்னாங்க. இப்போ தான் நீங்கள் வண்டி வாங்குற மாதிரி கனவு கண்டா காலையில் வந்து நிறுத்திட்டு போயிடுறான். அப்போ அப்படிலாம் கிடையாதுங்க, புக்கிங் தாங்க பண்ணியிருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் அந்த தெரு முழுக்க சொன்னாங்களா இல்லையா? கார் வரப்போகுது, பைக் வரப்போகுது, அப்படி ஒரு உற்சாகம்யா. வண்டி வந்து கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு அந்த சாவியை கொண்டு போய் அங்கே வச்சு எடுத்து அந்த வண்டிக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி அன்றைக்கி ராத்திரி தூக்கம் வரும்னு நான் நினைக்கிறீங்க? படுத்துட்டு திடீர்னு எந்திரிச்சு வண்டியை ஒரு பிறகு பார்த்துட்டு நல்லா இருக்கு. எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார், அந்த மனுஷன் இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு 2 வீலர் வாங்க முடியலை, இப்போ வாங்கிட்டேன். அவர் நிஜமாக என்னை ஆசீர்வாதம் பண்ணுவார். நீ நினச்சதுப்பா இந்த நிற்கிது பாரு அப்படின்னு சொல்லும்போது எமோஷன் இல்லையா? அதான் எமோஷன். அதை தான் அவங்க சொன்னாங்க. அது ஒரு போதை தருங்க. அப்படியே அதில் ஏறி உட்காந்து அப்படி ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்க, என்ன கெத்தியாது. அதை தாங்க அவங்க 3 பேரும் விடாமல் சொன்னாங்க. எவ்வளோ நேரங்க காத்து கிடப்பீங்க? புக்கிங் பண்ணி அவர் வருவாரா? இப்போ நீங்கள் மட்டும் நிற்கிறீங்கன்னு வைங்க, பரவாயில்ல. உங்கள் வீட்டம்மா பிள்ளைகளோடு நிற்கிறீங்க, வண்டி வரலை, அந்நேரம் மழை வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ அந்த அம்மா நம்மளை ஒரு பார்வை பார்க்கும், சொந்த வண்டி வாங்குன்னு சொன்னேன், நீ எல்லாம் ஒரு மனுஷன் எங்களை நடுத்தருவில் நனைய விடுற சொல்லுவாங்களா இல்லையா? அதனால தான் சொந்த வண்டி வேணும்னு 3 பேர் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப அழகாக சொன்னார், நம்ம வண்டி இருந்தாலும் அப்படி சைட் ஸ்டாண்ட் போட்டு கொஞ்சம் கொடுங்க, அப்படியே பெருமாளுக்கு ஒரு கும்பிட போட்டு வரலாம்ல. நினைத்த இடத்தில் கிளம்பலாம், நிறுத்தலாம், எது வேணாலும் செய்யலாம்னா சொந்த வாகனம் தான். அது கலக்கலான வாழ்க்கை தான். ஆனால் இந்த ஊருக்கு எது பொருத்தமானது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாம்பே எப்பயாவது போனீங்கன்னா நெளியாத காரே இருக்காது அங்கே. அந்த காரை அவங்க அப்படியே தான் வச்சுருக்காங்க. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னங்க இப்படி வச்சுருக்கீங்கன்னு. இது சரி பண்ணாலும் இடிக்கும், இப்படியே இருக்கட்டும் சார், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் புது வண்டி வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க, வந்த இடத்துல பையன் தடக்குன்னு கீழே விழுந்து கையில் லேசாக காயம், என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். நமக்கு என்ன தோணும் தெரியுமா? வண்டி வாங்கி முதல்ல டாக்டர்கிட்டையா போகிறோம், இந்த வண்டிக்கு நமக்கு ராசி இல்லை, தோணுமா தோணாதா? அப்படின்னா வாகனம் என்பது உணர்ச்சி பூர்வமானது, உணர்வு பூர்வமானது தான். ஆனால் அதில் இந்த மாதிரி நெருக்கடிகளும் இருக்குது. முதல்ல. 2வது, நிறுத்துறதுக்கு இந்த ஊரில் இடம் இல்லை. இனிமேல் பார்க்கிங் வசதி இல்லாத கடைகளே இருக்கப்படாதுன்றாங்க, அடுக்குமாடி இருக்கப்படாதுன்றாங்க. இப்போ நீங்கள் இப்போ இந்த ஏரியா பனகல் பார்க்கை சுற்றி ஒரு ஷாப்பிங் போகிறீங்கன்னு வைங்க, சொந்த வண்டியில் வந்தீங்கன்னா எங்கே நிறுத்துவீங்க? உங்கள் வீட்டம்மாவை இறக்கி விட்டுட்டு நீங்கள் சுற்றி வரணும். திருவண்ணாமலை கிரிவலமாக. இது எல்லாத்துக்கும் மேலே வண்டிகள் மழை காலத்தில் பெரும் தொந்தரவு. இப்போ 2 வீலரை பற்றி தம்பி நல்லா சொன்னாங்க. சென்னையிலலாம் லேசாக மழை பெஞ்சாலே முழங்கால் தண்ணி வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த 2 வீலரை தள்ளிக்கிட்டு போகிறவரை பார்த்துருக்கீங்களா? அதுவும் தொலைன்னு ஒரு பேண்ட்டு போட்டு அவர் மனைவியை பின்னாடி வந்து 2 பேர் சேர்ந்து அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போகும்போது அங்கேருந்து கத்துவான், பள்ளம் பார்த்து போங்க,
போகிறதா நிற்கிறதா என்ன செய்கிறது? அந்த அம்மா சொல்லும், பேசாமல் வண்டியை விட்டுட்டு வாங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். போயிருமா, தண்ணியோடு போயிடும், பரவாயில்லையா? அப்படின்னா வண்டி ஓன் பண்ணும்போது அதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், சார் எல்லாத்த விட முக்கியம், எந்த வண்டி வச்சுருந்தாலும் வண்டியை பற்றிய மெக்கானிக்கல் ஒர்க் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். நான் வண்டி வாங்குறது பெருசு இல்லைங்க, செல்ஃப் டிரைவிங் அவங்க சொல்கிறாங்களே, அப்படி எடுத்து மாட்டிய உடனே எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து விடுகிறது. நடுவழியில் நின்றுச்சுன்னு வைங்க, டயர் பஞ்சர்னு வைங்க, கான்ஃபிடென்ஸ் எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். அந்நேரம் என்ன செய்கிறது? உடனே வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணணும், ஐயா என் வண்டி டயர் பஞ்சர், அங்கனே நில்லு, ஏற்கனவே என் வாழ்க்கையே பஞ்சராகி கிடக்கு, டயருமா ஆச்சு, கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சி நில்லு. நமக்கு டயரை கழட்டி மாட்ட தெரியாது, பேனட்டை திறந்து என்ன இருக்குன்னு பார்க்க தெரியாது. சார் இந்தியாவில் 20% பேருக்கு தான் லைசன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஒழுங்காக லைசன்ஸ் வாங்கினவன் எத்தனை பேர்ன்றது இன்னும் யோசிக்கணும். சைடில் வந்து சில பேர் வாங்கியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெறுமனே வண்டி ஓட்ட தெரிவது மட்டுமே சரி என்று நினைக்காதீர்கள். வண்டியில் ரிப்பேர் ஆனால் என்ன செய்வது என்று தெரிந்தவர்கள் தான் தைரியமாக சொந்த வண்டி எடுத்து ஓட்டணும். நம்ம முக்கியமாக ஒரு ஊருக்கு போகிறோம்னு இந்த வண்டியில் பேசிக்கிட்டே வரணும். இந்த தம்பி சொன்னார்ல, நம்மளும் அந்த அம்மாவை சேர்ந்து அடுத்த வாரம் நம்ம இங்கே இதுக்கு போயிட்டு வரணும், முக்கியமான வேலை இருக்குன்னு. அவர் நம்ம பேசுகிறத ஓட்டு கேட்பார், ஊருக்கா போகிற, 1000 ரூபா சம்பளம் கூட கேட்டால் தரமாட்டேங்கிற, இப்போ ஊருக்கு போகிறியா, இரு வச்சுக்கிறேன். அதுக்கு முந்தின நாள், சார் முடியவே இல்லை சார், நான் வரலை சார்னு 3 நாள் லீவ் போட்டுருவேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கோ நீண்ட தூரம் ஓட்ட தெரியாது, அப்போ என்ன செய்யணும்? நம்ம யாத்திரி, அதுக்கு எப்போவுமே நம்ம யாத்திரையாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு இவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கா இல்லையா? மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம், டிரைவர் வச்சு பார்க்குறது கஷ்டம், பார்க்கிங் ப்ராப்ளம், இன்சூரன்ஸ் இன்னொரு ப்ராப்ளம். எல்லா வகையிலையும் கார் வாங்கிறது சரிங்க, ஆனால் மெயின்டைன் பண்ணுறது யானையை கட்டி தீனி போடுவது போல. பாரதி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க, இந்த 10 லட்ச ரூபாய்க்கு நீ தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் தங்கம் எவ்வளோ கூடியிருக்கு தெரியுமா? தங்கத்தை விடுங்க ஐயா, வெள்ளி என்ன விலையில் இருக்குது? இன்றைக்கி இருக்கிற விலையை விட இன்னும் ஒரு வருஷத்தில் வெள்ளி விலை டபுள் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதில் போட்ட காசு பெருகுகிறது, இதில் போட்ட காசு மாதம் நம்மளை இழுக்கிறது. அதை விட கொடுமை, நம்ம வேலையை விட்டு நின்றுட்டோம்னு வைங்க, ரிட்டையர் ஆன உங்களுக்கு கார் மிகப்பெரிய சோதனை. எடுத்து என்ன செய்வீங்க? எங்கே போவீங்க? பரிதாபமாக அது நம்மளை பார்க்குது. நம்ம தான் ஆஃபீஸுக்கு போகிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல, சுற்றி வர்றோம் காரை. இதை விட கொடுமை, ஒரு 10 நாள் சொந்த காரை எங்கேயாவது ஒரு கராஜில் நிறுத்திட்டு போனீங்கன்னா எலி கடிச்சிருது உள்ள. 2 வீக்ஸ் வெளியூர் போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறேன், உள்ள எல்லா வயரையும் தின்றுச்சு எலி, பெருச்சாலி. அது என்ன சொல்கிறாங்க, அது ஒரு தடவை கடிச்சா திரும்ப வருமா. இப்போ இதுக்கு என்னையா செய்கிறதுனா புகையிலை வாங்கி உள்ளே கட்டுங்கன்றாங்க. நான் மதுரை பூரா புகையிலை எங்கே விற்கிதுன்னு தேடிக்கிட்டு சொந்த வண்டி வச்சுருக்கிறதுல எத்தனை பிரச்சனை இருக்கியா. ஆனால் வாடகை வண்டியில் என்னென்னா ஒரு விஷயங்க, இதனால் ஒரு சமூகம் நன்றாக வாழ்கிறது. அதுவும் நம்ம யாத்திரையில் 25 ரூபா கட்டினா போதும், பெரிய சுரண்டல் இல்லை. ஓட்டுநர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற தொகை நேரடியாக ஓட்டுநருக்கே போகிறது, அவர்கள்தான் எங்களுக்கு தருகிறார்கள்ன்றாங்க. தேவைக்கு பயன்படுத்தலாம், அதிக செலவு முதலீடாக இல்லை. நம்ம போகிறோம் வர்றோம், நிம்மதியாக இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழலில் எந்த நேரமும் நம்ம கையில் மொபைல் வச்சுருக்கிறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், காதில் மாட்டிக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறோம். இவ்வளவு கவனச்சிதறல் இருக்கிற நீங்கள் சொந்தமாக வாகனம் வைத்து ஓட்டுவதை விட வாடகை வாகனத்தில் பயணிப்பது ஊருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, உடைமைக்கும் நல்லது. நகரம் விரிவாகி கொண்டே இருக்கிறது, வாகனங்கள் பலுகி பெருகுகிறது. நம்ம ஊரில் கார் கம்பெனியே வந்துருச்சு, எத்தனை கம்பெனி நம்ம ஊருக்கு வந்துருச்சு. இது எத்தனையும் இருந்தாலும் மினிமலிசம் என்கிற ஒன்று உங்களுக்கு எப்போதும் நன்மை தரும். எளிமையான வாழ்க்கை. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்று
அருமையான திருக்குறள் இருக்கிறது. எனது என்று தூக்கி சுமப்பதெல்லாம் நமக்கு இன்பம் தருவது போன்ற சுமைதான், விட்டு விலகுவது தான் வாழ்க்கையில் இன்பம் தரும் என்பதைப் போல வாடகை வாகனத்தில் இருந்தால் வருவதும் போவதும் யாருக்கும் தெரியாது. வருகிறோம் போகிறோம், பின் தொடர்பு இருக்காது. அதுவும் நம்ம யாத்திரை மாதிரி ஆப் மூலமாக நீங்கள் வாகனங்களை தேர்ந்தெடுத்து, அது ஆட்டோவோ டாக்ஸியோ பயன்படுத்துங்கள். எனக்கென்னவோ வாடகை வண்டியில் பயணிப்பதே பரபரப்பான சென்னைக்கு பொருத்தமானது என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக பேசிய இவர்களையும் இருந்து கேட்கிற உங்களையும் ஏற்பாடு செய்த குழுவினரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.